ஃபேன் ஆஃப் பண்ணி சவுண்ட் சுத்தமா கேட்குது. ஹலோ Hi James. James, unmute the audio. ஹலோ கைஸ், ஹாய். எல்லாரும் கேக்குதான்னு ஃபர்ஸ்டா சொல்லுங்கப்பா. கேக்குதானா சொல்லுங்க. ஜஸ்ட் உங்க ஆடியோவை அன்மியூட் பண்ணிட்டு கேக்குதா இல்லையா அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. ஓகே, கேக்குது சார். சூப்பர், கிளியரா கேக்குது. ஓகேமா. வாட் அபௌட் அதர்ஸ்? எஸ் சார். சூப்பர். நெக்ஸ்ட்? எஸ் சார். வாவ், சூப்பர் 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 ரெஸ்பான்ஸ்மா. ஓகேமா, ஓகே. எல்லாருமே கொஞ்சம் என்னோட பேசிட்டே இருங்க, அப்பதான் எனக்கும் ஒரு கிளாஸ் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். பேசல அப்படின்னா யாருக்குடா நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்ற கொஸ்டின் எனக்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால என்னோட எப்போதுமே இன்டராக்டிவா இருந்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் வந்து போறதே தெரியாது, ரொம்ப ஜாலியா போவேன். ஓகேவா? ஓகே. சொல்யூஷன், நம்ம மேக்ஸ் தானே பார்க்க போறோம் இல்லையா? யார் யாருக்குதான் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்கப்பா. யார் யாருக்கெல்லாம் மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும்? சொல்லுங்கம்மா. என்னம்மா சவுண்டே காணும்? குரு பிரியா. எஸ் சார். மேக்ஸ் பிடிக்குமா உங்களுக்கு? கொஞ்சமா சார். கொஞ்சமானா எவ்வளவு கொஞ்சம்? ஒரு பெர்சன்டேஜ்ல சொல்லுங்க, எத்தனை பெர்சன்டேஜ் எனக்கு வந்து மேக்ஸ் பிடிக்கும் அப்படின்ட்டு. 25.
அவ்வளவுதானா மேக்ஸுக்கு? ஆமா சார். ஓகே ஓகே ஓகேமா. ஓகே, மத்தவங்க ஜேம்ஸ், ஜேம்ஸ், அனி. சார் your பிடிக்கும் name சார், is ரொம்பலாம் பிடிக்காது. correct? ஆனி. ஜேம்ஸ். ஓகே, சூப்பர் சூப்பர். சார் ஓகேமா. உனக்கு எவ்வளவுமா பிடிக்கும் மேக்ஸ்? புரியல. 10 ஓகே. நெக்ஸ்ட் ஷரணி. எஸ் சார். உங்களுக்கு எவ்வளவு மேக்ஸ் பிடிக்கும்? சார் பிடிக்கும் சார், பட் 50% சொல்லலாம் சார். 50% பிடிக்குமா? நல்லது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஓகே. ஏன் உங்களுக்கு மேக்ஸ் இவ்வளவுதான் பிடிச்சிருக்கு? எதனால உங்களுக்கு மேக்ஸ் வந்து ஒரு அலர்ஜியா ஃபீல் பண்றீங்க? வாட் இஸ் தி ரீசன்? எப்பயா யோசிச்சிருக்கீங்களா? நான் ரீசன் இப்ப சொல்லணும்னு சொல்ல, எப்பயா யோசிச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். போர்ஷன்ஸ் நிறைய இருக்கும் சார். அப்படியா? ஓகே. நெக்ஸ்ட் ஃபார்முலாஸ் நிறைய ஞாபகம் வச்சுக்கணும், அதனாலே பிடிக்காது. ஓகே ரைட். எனக்கு ஃபார்முலாவே அலர்ஜி. என்னடா இவ்வளவு ஃபார்முலா இருக்குச்சே, எதுக்குடா அந்த ஃபார்முலா படிக்கிற அளவுக்கு யார் யாருக்கெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு? ஆமா சார். ஏன் இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்ட்டு யார் யாருக்கெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு இது வரைக்கும்? நிறைய வாட்டி வரும் சார். நிறைய டைம் வரும் சார். நிறைய டைம் வரும். எதுக்குடா டிஃபரன்சியேஷன், எதுக்குடா இன்டகிரேஷன், எதுக்குடா இதெல்லாம் படிக்கிறோம், சே இதெல்லாம் நம்ம எப்ப யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நிறைய தடவை டவுட் வந்திருக்கு இல்லையா? எனக்கும் இந்த டவுட் நான் படிக்கும் போது வந்துச்சு. எதுக்குடா இதெல்லாம் படிக்கிறோம், சே கண்ட கருமம், மார்க் இருக்கிறதுக்கு எவ்வளவுதான் படிக்க வேண்டியது அப்படின்ட்டு நானும் நிறைய தடவை ஃபீல் பண்ணிருக்கேன். ஓகே ஓகேவா? சோ மேக்ஸ் என்ன அப்படின்னா உங்களை வந்து லாஜிக்கா திங்க் பண்ண வைக்கிறது அப்பா மேக்ஸோட ரோல் மெயினா பார்த்தா. ஓகேவா? ஹலோ, மேக்ஸோட ரோல் என்னன்னா உங்களை லாஜிக்கா திங்க் பண்ண வைக்கும். இப்ப நீங்க நெக்ஸ்ட் ஹையரா படிக்கும் போது ஒரு ஐடியா, ஓகேவா, ஒரு ஐடியாவை நீங்க அனாலிட்டிக்கலா சால்வ் பண்ணணும். ஓகேவா? அனாலிட்டிக்கல் யூசிங் மேக்ஸ். ஓகேவா? அப்ப மேக்ஸ் வந்து அதோட ரோல் வந்து பிளே ஆகும். ஓகேவா? அதுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு பிளே ஆகாது. ஓகேவா? அது உங்களுக்கு சிலபஸ். ஓகேவா? மோஸ்ட்லி இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன் நீங்க பிராக்டிகலா நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஜெய் மெயின்ஸ் தானே இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. எல்லாருமே முடிச்சவங்களா இல்ல 12th நெக்ஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போறவங்களா? நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம் சார். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. 3 பேருமே நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்கனா? எஸ் சார். ஆமா சார். எஸ் சார். அதாவது எல்லாரும் 12th எல்லாரும் இப்ப 11th முடிச்சு 12th போறீங்க. எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ஓ சூப்பர்மா சூப்பர்மா. 11thல மேக்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப டஃப்பா ஃபீல் பண்ணீங்களோ? ஆமா சார். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம வந்து மேக்ஸ் வந்து ஜாலியா படிக்கலாம். ஓகேவா? எப்போதுமே ஒரு விஷயம் எப்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா அதுல இன்ட்ரெஸ்ட் நிறைய இருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த விஷயம் பிடிக்க ஆரம்பிக்கும். ஓகே, அப்ப இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னா நமக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கணும். ஓகேவா? ஓகே சார். பிடிக்கணும் அப்படின்னா நம்ம இதுக்கு ஜாலியா படிக்கணும். அப்பதான் நமக்கு பிடிக்கும். ஓகேவா? ஓகே சார். ஜாலியா படிப்போமா மேக்ஸ்? எஸ் சார். ஓகேமா. மேக்ஸ் வந்து ஒண்ணும் கிடையாது. நீங்க லைட்டா ஒரு பேசிக்க நீங்க தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆக்சுவலா ஏன் 11th 12th மேக்ஸ் கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 6ஆம் கிளாஸ் மேக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கும். அதனாலதான் 11th 12th மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா? அப்ப பேசிக்கா நம்ம எதை கிளியர் பண்ணும் அப்படின்னா 6ஆம் கிளாஸ் மேக்ஸை கிளியர் பண்ணணும். ஓகேவா? சோ ஓகே, நான் இப்போ உங்கள்ட்ட சில क्वेश्चंस கேக்குறேன். அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதான்னு மட்டும் செக் பண்ணி சொல்றீங்களா? ஓகே சார். எஸ் சார், இட்ஸ் கிளியர். என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார். ஓகே ரைட்மா. சோ லிசன், இப்போ நம்ம 6ஆம் கிளாஸ் மேக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்ப பேசிக்கா அல்ஜிப்ரான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்ஜிப்ரான்னு எடுத்துட்டா பேசிக்கா என்ன ஃபார்முலா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மைண்ட்ல கிளிக் ஆகும்? யாரா கரெக்டா சொல்றீங்களா பாப்போமா? அல்ஜிப்ரான்னு எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எல்லாருக்கும் எது கிளிக் ஆகும்? கைஸ் இருக்கீங்களா? அனி, அன்மியூட் யுவர் மைக். கைஸ் இருக்கீங்களா? ஒரு ஹாய் சொல்லுங்க. இருக்கோம் சார்.
சரி அல்ஜிப்ரால ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா உங்களுக்கு மைண்டுக்கு வந்தோனே ஃபிக்ஸ் ஆகும்? என்ன ஃபார்முலா? a square plus b plus 2ab. எக்ஸாக்ட்லி கரெக்ட். கவனிங்க गाइस, நான் உங்க ஃப்ரெண்ட் மாதிரி திங்க் பண்ணுங்க ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி பேசுவீங்களோ சேம் as like ஓகேவா? அதே மாதிரி பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் எதுவுமே நினைக்க மாட்டேன். நீங்க தப்பா சொன்னாலும் ரைட்டா சொன்னாலும் சரி, உங்களை எதுவும் சொல்ல மாட்டேன் ஓகேவா? ஓகே சார். தப்பா சொன்னா கரெக்ட் பண்ணுவேன், கரெக்டா சொன்னா என்கரேஜ் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். அப்ப அல்ஜிப்ரா ஃபர்ஸ்ட் எந்த ஃபார்முலா வரும்? அதான் மேக்ஸ் ஜாலியா படிங்க, சொல்லுங்க டப்புன்னு சொல்லுங்க. a plus b the whole எக்ஸாக்ட்லி a plus b the whole square என்ன ஃபார்முலா? a square plus b square plus 2ab. ஓகேடா, this is the formula, correct? And then one more formula, a minus b the whole square க்கு என்ன ஃபார்முலா? a square plus b square minus 2ab. minus 2ab, correct? இப்ப நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन வைக்கிறேன். what is the formula for a square plus b square? what is the formula? what is the formula for a square plus b square? மொத்த a square plus b square க்கு how many formulas இருக்கு அத சொல்லுங்க. how many formulas? தெரியல சார். புரியல சார். கவனிங்க ஓகேவா? ஒண்ணும் இல்ல, நீங்க படிச்சதுதான் ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். பட் இது வந்து ஹைட் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப a plus b the whole square ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? a square plus b square plus 2ab நம்ம நீங்க தான் சொன்னீங்க, கரெக்டா? எஸ் சார். இப்ப அதுலதான் உள்ள டேர்ம் தான் a square plus b square, கரெக்டா? எஸ் சார். அப்ப அதுக்கு தான் நான் ஃபார்முலா கேக்குறேன். அப்ப இந்த plus 2ab அந்த சைடு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? a plus b the whole square minus 2ab. புரிஞ்சதா? எஸ் சார். கிளியரா புரிஞ்ச இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு? இது ஒரு ஃபார்முலாவா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இல்ல சார். சரியா, உங்களுக்கு எந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும்? a plus b the whole square ஃபார்முலா தெரிஞ்சாலே இந்த ஃபார்முலா எடுத்துறலாம். ஒன் மோர் ஃபார்முலாவும் இருக்கு இதுக்கு. ஓகே, ஒன் மோர் ஃபார்முலா a square plus b square இருக்கு. என்ன ஃபார்முலா தெரியுமா? a plus b the whole square plus 2ab. புரியல, மறுபடியும் சொல்லு once again. a plus b the whole square plus 2ab. a plus b the whole square a minus b the whole square a minus b the whole square. okay va, so a minus b the whole square. okay, a minus b the whole square plus 2ab. right up? yes sir. okay, right ma. இதுவும் எதுக்குள்ள ஃபார்முலா? a square plus b square குள்ள ஃபார்முலா. ஓகேவா? next ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணுவோம். what is a plus b the whole square plus a minus b the whole square? what is this? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட்டா யார் ஃபர்ஸ்ட் சொல்றேன் பார்க்கலாம். அனியா, ஷர்னியா, and then one more guy, குருப்ரியா. fast 2a square plus 2b square. புரியல. 2a square plus 2b square. exactly, very good. 2a square plus 2b square. இதன் 2 காமனா எடுத்துனா 2 times of a square plus b square. exactly, புரியுதா? yes sir. இப்ப நான் மறுபடியும் இன்னொரு ஃபார்முலா டெரைவ் பண்றேன். what is a plus b the whole square minus a minus b the whole square? what is this formula? what is this formula? 4ab. exactly correct. super 4ab. okay, இப்ப நம்ம எத்தனை ஃபார்முலா பாத்துறோம் சொல்லுங்க? 6 ஃபார்முலாஸ் பாத்துறோம். ஆனா இதுக்கு பேஸ் இந்த ஃபார்முலா a plus b the whole square and a minus b the whole square. நாம எந்த கிளாஸ்ல இருந்து படிச்சிட்டு இருக்கோம் இந்த ஃபார்முலாவை? நான் 6th ல இருந்து படிச்சிட்டு இருக்கேன். நீங்க guys இருக்கீங்களா? yes sir. சொல்லுங்க எந்த கிளாஸ் நேம்? ஓகே, அப்ப ஒரு ஃபார்முலால இருந்து தான் எல்லா ஃபார்முலாவுமே டெரைவ் ஆகுது. ஓகே, அத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபார்முலாஸ் நிறைய இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு வந்து அது எப்படின்னா அனாலிசிஸ் பண்ணல. நம்ம இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றத நம்ம திங்க் பண்ணல. அதனாலதான் ஃபார்முலாஸ் நிறைய இருக்கு. அதனாலயே மேக்ஸ்ல பயம் வர ஆரம்பிக்குது. ஓகேவா? புரிஞ்சதா? எஸ் சார். இப்ப மேக்ஸ்ல உள்ள பயம் கொஞ்சமா குறைய ஸ்டார்ட் ஆகுதா? மேக்ஸ்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொஞ்சமா கிரியேட் ஆகுதா? எஸ் சார். yes sir. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மேக்ஸை பொறுத்த மட்டும் நம்ம வந்து கொஞ்சம்
திங்க் பண்ணும். ஓகேவா? கொஞ்சம் திங்க் பண்ணி இது எதனால இது பண்றோம் அப்படின்னு திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம மேக்ஸை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். ஓகே. சும்மா நான் இது ஏன் எடுத்தேன் அப்படின்னா நிறைய ஃபார்முலாஸ் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக தான் சும்மா நான் அல்ஜிப்ரா பேசிக்ஸ் எடுத்தேன். ஓகேவா? ஸோ அல்ஜிப்ரால நம்ம பேசிக் ஃபார்முலா அப்படின்னு எடுத்தேன். ஸோ இன்னும் நம்ம நிறைய பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். பேசிக்ஸ் இல்லாம நம்மளால ஜேஇ மேக்ஸை கிளியர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? அப்ப அதாவது நமக்கு பேசிக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா ஆகணும். அதாவது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தானே பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மாதிரிதான். ஓகேவா? மேக்ஸை பொறுத்த மட்டும் பேசிக்ஸ் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா நம்ம பில்டிங் வந்து வீக் ஆயிரும். ஓகேவா? நம்ம என்னதான் படிச்சாலும் மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாவே நடப்போம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. நெக்ஸ்ட் நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கலான்ட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். என்ன கொஸ்டின் மறந்து போச்சு. ஓகே. இப்ப நான் உங்களுக்கு மேக்ஸ் எவ்வளவு நாலேஜ் இருக்கு அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ண போறேன். ஓகே, உங்களுக்கு எவ்வளவு மேக்ஸ் நாலேஜ் இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, இப்ப பர்டிகுலரா நீங்க 11th மேக்ஸ் முடிச்சிருக்கீங்க, கரெக்டா? எஸ் சார். அப்ப 11th மேக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச சாப்டர் எது, அத சொல்லுங்க. பிடிச்ச சாப்டர். எனக்கு அந்த சாப்டர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு, அதுல இருந்து எந்த ப்ராப்ளம் கேட்டா நான் சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சாப்டர் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். எல்லாருமே ஒரு சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராபபிலிட்டி மாதிரி ரொம்ப ஈஸியான சாப்டர். யாருன்னா ப்ராபபிலிட்டி ரொம்ப பிடிக்கும்? கைஸ் பேசுங்க கைஸ். இந்த பேசாம இருந்தா எனக்கு நான் யார்கிட்டயும் செவத்திட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சும்மா எலாபரேட்டா பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ குருப்ரியா. இருக்கோம் சார். சொல்லுங்கம்மா, சும்மா சொல்லுங்க. உங்களுக்கு மேக்ஸ்ல எந்த சாப்டர் ரொம்ப பிடிக்கும் 11th? எதுவுமே பிடிக்காதா? எதுவுமே பிடிக்காதுன்னா அதையும் போல்டா சொல்லுங்கம்மா. எதுவுமே பிடிக்காது ஃபர்ஸ்ட் வந்து எப்போதுமே நம்ம போல்டா பேச கத்துக்கணும். ஓகேவா? போல்டா எந்த இடத்துலயா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் போல்டா பேச கத்துக்கணும். எந்த தயக்கமுமே எந்த ஹெசிடேட்டுமே இருக்கக்கூடாது. அது இந்த டைலாக் கேட்டிருக்கீங்களா? வாய் உள்ளவன் பொழைச்சுக்குவான்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? எஸ் சார். அதாவது எந்த இடத்துலயுமே எந்த துணிச்சலோ எல்லா துணிச்சலோடையும் பேசிடுவான். தட் இஸ் கால்ட் எப்படி சொல்றது, தைரியம். ஓகேவா? அந்த தைரியத்தை வளர்த்துக்குங்க. அந்த தைரியம் வளர்த்துக்கிட்டாதான் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் போல்டா பேச முடியும். அதர்வைஸ் உங்களால பேசவே முடியாது. புரியுதா? ஓகே சார். சோ மோஸ்ட்லி நான் பேசுங்க. இன்டராக்டிவா இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து எப்படி சொல்றது, கிளாஸ் நல்லா போகும். ஓகேவா? எஸ் சார். ஓகே, சொல்லுங்க. நான் என்ன क्वेश्चन கேட்டிருந்தேன்? மேக்ஸ்ல பிடிச்ச சாப்டர் போல்டா சொல்லுங்க பார்க்கலாம். இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன் கொஞ்சமா பிடிக்கும் சார். ஓகே, இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன், வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் சார் நான் வந்து சயின்ஸ் குரூப் சார். சயின்ஸ் குரூப் ஆமா நீ? ஓ, நியூ மேக்ஸ் வந்து நியூ. ஆமா சார். ஓ ரைட் ரைட் ரைட், நோ ப்ராப்ளம். 10th வரைக்கும் மேக்ஸ் படிச்சிருக்கீங்க இல்லையா? நல்லாவே படிச்சிருக்கேன் சார். பிடிக்குமா 10th வரைக்கும் மேக்ஸ்? ரொம்ப பிடிக்குமா? அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா, மறந்து போச்சா? கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு சார். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். நம்ம ரீகால் பண்ணி அப்படியே பிரைன்ல புதைஞ்சு கிடக்குறதெல்லாம் வெளியில. ஓகே சார். ஓகே சார். நெக்ஸ்ட் ஷரணி. ஓகே சார். எஸ் சார். உனக்கு பிடிச்ச சாப்டர், உன்னோட கமெண்ட்ஸ் என்ன? சார் செட்ஸ்லாம் பிடிக்கும் சார். ஓகே, செட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும் சார். ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும். ஓகேவா? சோ எனக்கு தெரிஞ்சு 11th 12th வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ப்ராபபிலிட்டி பிடிக்காது. 10th வரைக்கும் ப்ராபபிலிட்டி எல்லாருக்கும் பிடிக்கும். 11th 12th வந்தோடனே ப்ராபபிலிட்டி பிடிக்காது நிறைய பேருக்கு. டெஃபினெட்லி சார். எஸ் சார். சரியா? ஓகே, ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணணும், நிறைய திங்க் பண்ணணும், கொஞ்சம் லாஜிக்கா திங்க் பண்ணணும். ஓகேவா? கொஞ்சம் லாஜிக்கா திங்க் பண்ணோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஈஸியா கிராக் பண்ணிடலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜேஇ மெயின்ஸ் அதுக்குள்ள வெயிட்டேஜ் பார்க்கணும் இல்லையா? எஸ் சார். ஜேஇ மெயின்ஸ் வெயிட்டேஜ் யாருக்காவது தெரியுமா? நோ சார். ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னு தெரியுமா 11th? நோ சார். 11th ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன தெரியாதா? செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். வெரி குட். ஃபர்ஸ்ட் செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். செகண்ட் சாப்டர் பேசிக் அல்ஜிப்ரா.
Basic algebra. Okay, second chapter in JEE mains பொறுத்தல quadratic equation. Okay வா, and binomial theorem. Okay, இதுதான் உங்களுக்கு JEE mains பொறுத்தல second chapter இருக்கும். புரிஞ்சுதா? Yes, sir. Next third chapter என்னமா? Trigonometry நினைக்கிறேன் sir. Trigonometry, very good. Trigonometry. இங்க அத எழுதும்போது ட்ரைகோனோமெட்ரின்னு வச்சு எழுதுனாதான் கரெக்டா, இல்லாட்டி ட்ரிக்னாமெட்ரி ஓ விட்டுரும். ஓகேவா? அடுத்த சாப்டர் தெரியல சார். தெரியல சார். பாருங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் படிச்சிருக்கீங்களா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் படிச்சிருக்கீங்களாமா? 12th ல வருது சார். ஓகே, 12th எல்லாரும் ஸ்டேட் போர்டு தானே? மூணு பேருமே ஸ்டேட் போர்டு தானே? எஸ் சார். Yes, sir. காம்ப்ளெக்ஸ் நம்பர் நீங்க 12th ல படிப்பீங்க. வேற போர்டா இருந்தா 11th லயே வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் என்னன்னு தெரியுமா? நோ சார். மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். யாருக்கு மேட்ரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும்? யாருக்கு மேட்ரிக்ஸ் பிடிக்கும்? மேட்ரிக்ஸ் யாருமே பிடிக்காதா? எனக்கு பிடிக்கும் சார். கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா மேட்ரிக்ஸ்? எஸ் சார். நல்லா இருக்கும் சார். அதே ஈஸினஸ் தான் 11th 12th அதே ஈஸினஸ். ஓகேவா? ஈஸியா மார்க் எடுக்கிற மாதிரி தான் மேட்ரிக்ஸ்ல இருந்து क्वेश्चन கேட்பாங்க. ஓகேவா? ஓகே சார். அடுத்தது மேட்ரிக்ஸ்க்கு அப்புறம் என்ன பார்ப்போம்னா லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி. லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டினா பாத்துறீங்களா? 11th ல படிச்சிருப்பீங்களே. எஸ் சார். Continuity and differentiability also. guys, இங்க கொஞ்சம் வெளியில கொஞ்சம் நாய்ஸா இருக்கு, அதனால இந்த ப்ராப்ளம் இல்ல உங்களுக்கு? இல்ல சார். இல்ல சார். நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்குது இல்லையா? எஸ் சார். ஓகே, சூப்பர்மா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி. நெக்ஸ்ட் வந்து இன்டெகிரல் கால்குலஸ். தெரியும் இல்லையா? இன்டெகிரல் கால்குலஸ் படிச்சிருக்கீங்க இல்லையா? சார். இதுக்கு முன்னாடி வரும் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்னு ஒரு டாபிக்கை விட்டுட்டேன். ஓகேவா? அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். and then 8th chapter தான் இன்டெகிரல் கால்குலஸ். இன்டெகிரல் கால்குலஸ்ல எந்தெந்த இதெல்லாம் வரும் அப்படின்னா டெஃபினட் இன்டெகிரல் படிச்சிருக்கீங்களாமா? டெஃபினட் இன்டெகிரல், இன்டெஃபினட் இன்டெகிரல். guys இருக்கீங்களா? ஓ, உங்க 11th இன்டெகிரல் இருக்கு இல்லையா? எஸ் சார். நீங்க என்ன இன்டெகிரல் டெஃபினட் இன்டெகிரல் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா சார். ஃபர்ஸ்ட் டெஃபினட்னா என்ன, இன்டெஃபினட்னா என்னன்னு யாருக்கா தெரியுமா? தெரியும்னா தெரியும், இல்லனா இல்லன்னு சொல்லிடுறேன், அவ்வளவுதான் முடியும். நான் சொல்லிடுறேன். இல்ல சார். இல்ல தெரியாது சார். ஓகே, டெஃபினட் இன்டெகிரல் அப்படின்னா இந்த கொக்கி தானே இன்டெகிரல், எல்லாருக்கும் தெரியலையா? கொக்கி சொல்லுவாங்க சில பேருக்கு ஃபன், அது வந்து கொக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இன்டெகிரல் சிம்பிள் இருக்கு இல்லையா? இது சாதாரணமா x into dx இப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது வித்தவுட் லிமிட்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா? x²/2 இல்லையா? எஸ் சார். this is a indefinite integral. இது வந்து பாரு, இந்த ஃபங்க்ஷனும் வேரியபிள் தான், நமக்கு கிடைக்கிற ஆன்சரும் வேரியபிள் தான். ஓகேவா? எஸ் சார். நமக்கு ஒரு டெஃபினட் வேல்யூ கிடையாது, அதனால it is an indefinite integral. ஓகேவா? எஸ் சார். இப்போ வந்து இந்த இன்டெகிரல்ல மேல ஒரு நம்பர் கீழ ஒரு நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா அது பேரு லிமிட்ஸ். அது பேர் என்ன? லிமிட்ஸ். கீழ உள்ளது லோவர் லிமிட், மேல உள்ளது அப்பர் லிமிட். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். அதை எப்படி அப்ளை பண்ணனும் தெரியும் இல்லையா? அந்த வேரியபிள்ஸ்க்கு லோவர் லிமிட் கீழ, அப்பர் லிமிட் மேல இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி வரும். அப்ப அப்பர் லிமிட் நமக்கு டெஃபினட் இன்டெகிரல் பொறுத்த அளவுக்கு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், இதுதான் நமக்குள்ள கண்டிஷன். ஓகே, அத ஃபார்முலா இதுதான். ஓகேவா? அந்த லிமிட்ஸ் எப்படி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அப்ளை பண்ணும் அப்படின்னா அப்பர் லிமிட்டை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும், அதுக்கப்புறம் எதை அப்ளை பண்ணும்? லோவர் லிமிட். ஓகேவா? அப்ப 4/2 வருமா? 2 வந்து x க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? 2² 4. கரெக்ட்டா? எஸ் சார். minus 1/2. கரெக்ட்டா? எஸ் சார். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா என்ன வரும்? 2 வந்துருமா? அப்ப 2 - 1/2 which is equal to 3/2. ஓகேவா? எஸ் சார். இப்போ இதுக்கு ஒரு டெஃபினட் வேல்யூ கிடைக்குதா? எஸ் சார்.
This is the definite integral. Okay. Okay, sir. So JEE ல mostly அதிகமா கேக்குறது definite integral ல இருந்து questions ரெண்டு question இருக்கும். ஓகேவா? definite integral ல more than one question இருக்கும் இல்லாட்டி ரெண்டு question இருக்கும். ஓகேவா? Yes, sir. Yes, sir. ஆனா indefinite integral ல ஒரு question இருக்கும். indefinite வந்து ரொம்ப broad-ஆன பார்ட். ஓகேவா? ரொம்ப broad-ஆன பார்ட். அதனால நமக்கு தேவையானதை மட்டும் நான் நல்லா சொல்லி தந்தேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. அது ரிலேட்டடா ப்ராப்ளம் வந்தா தட்டி தூக்கிடணும். ஓகேவா? Yes, sir. Okay, sir. ஓகேமா. நெக்ஸ்ட் வந்து இன்டெகிரல் கால்குலஸ் குள்ள இன்னொரு சாப்டர் வந்து அடங்கும். என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். நீங்க படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. 11th ல படிச்சிருக்கீங்களா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்? படிச்சிருக்க மாட்டீங்க. 12th ல உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லாம் ஒண்ணும் இல்ல. அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் என்னன்னு தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் என்னன்னு தெரியுமா? Yes, sir. It is algebraic equation இல்லையா? Yes, sir. Plus 2a which is equal to 1. This is algebraic equation, correct? Yes, sir. கரெக்டா இல்லையாமா? Yes, போல்டா sir. சொல்லுங்க. அப்படியே ஆன்சர் எஸ் சார் அப்படி போல்டா சொல்லணும். Yes, sir. Yes, sir. சோ அது மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ல டிஃபரன்சியேஷன் ஃபார்ம் dy by dx plus y which is equal to e power x இது மாதிரி இருந்துச்சு பேரு. இது பேரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? Okay, sir. Okay, sir. ரைட்டா? சோ நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்கும்போது இன்னும் டீடைலா வாட் இஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஆர்டர், டிகிரி அப்படி என்னன்னு நெக்ஸ்ட் நம்ம அதை பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகேவா? Yes, sir. Okay, sir. ஓகே. நெக்ஸ்ட் இப்ப இன்டெகிரல் கால்குலஸ் பார்த்தோம். இன்டெகிரல் கால்குலஸ் நெக்ஸ்ட் என்ன டாபிக் தெரியுமா? நெக்ஸ்ட் ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரி. யாருக்கா தெரியுமா? கோஆர்டினேட் ஜாமெட்ரி. அதாவது கோஆர்டினேட் ஜாமெட்ரி வந்து ஜெனரலைஸ்டா சொல்லிருப்பாங்க. ஜேஇ சிலபஸ் படத்துல கோஆர்டினேட் ஜாமெட்ரி ஜெனரலைஸ்டு. அதுக்குள்ள என்ன சாப்டர்ஸ் அடங்கும்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் நீயும் படிச்சிருப்ப. 10th ல வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் படிச்சிருப்ப இல்லையா? Yes, sir. Yes, sir. அது கோஆர்டினேட் ஜாமெட்ரின்னு ஒரு பார்ட்ல படிச்சிருப்ப கண்டிப்பா. Yes, sir. Yes, sir. and then சர்க்கிள்ஸ் படிச்சிருக்கீங்களா? சர்க்கிள்ஸ் டான்ஜென்ட், நார்மல். Yes, sir. Yes, sir. படிச்சிருப்பீங்க. நம்ம ரீகால் பண்ணிரலாம். அதெல்லாம் என்னன்னு பாத்தறலாம். ஓகேவா? சர்க்கிள்ஸ். Yes, sir. Yes, sir. பாராபோலா பாத்திருக்கீங்களா? பாராபோலா படிச்சிருக்கீங்களா? Yes, sir. யாருக்கு பாராபோலா தெரியும்? தெரியும் sir. ஓகே தெரியும். அத 12th ல நீங்க படிப்பீங்க. ஓகே. Yes, sir. நெக்ஸ்ட் ஹைப்பர்போலா தெரியுமா? No, sir. ஓகே. ஹைப்பர்போலாவும் ஒன் ஆஃப் தி கோனிக்ஸ். ஓகே, ஒன் ஆஃப் தி கோனிக் செக்ஷன். அதான் சர்க்கிள்ல இருந்து டெரைவ் ஆகி வரதுதான் பாராபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸ். ஓகேவா? Okay, sir. புரிஞ்சுதா? Yes, sir. சோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே கோஆர்டினேட் ஜாமெட்ரியில அடங்கும். புரிஞ்சுதா? Okay, sir. Okay, sir. இதுல வெயிட்டேஜ் எதுக்கு ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லிசன் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி, அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ், இன்டெகிரல் கால்குலஸ் அண்ட் கோஆர்டினேட் ஜாமெட்ரி அண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் பைனாமியல் தியரம்ஸ். ஓகேவா? இது எல்லாமே வெயிட்டேஜ் ஜாஸ்தியா உள்ளது. ஓகேவா? Yes, sir. ஓகே லிசன், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுங்க. ஒரு எக்ஸாம் நம்ம அப்ரோச் பண்றோம் அப்படின்னா there should be a planning. ஓகேவா? ஒரு பிளானிங் நம்ம எப்போதுமே கன்சிஸ்டன்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பிளானிங் இல்லாம உங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே முடிக்க முடியாது. புரிஞ்சுதா? Yes, sir. யாருன்னா இது வரைக்கும் ஜேஇ வந்து கிராக் பண்ணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பிளான் பண்ணிருக்கீங்களா? No, sir. So that's where we are going wrong. ஓகேவா? புரிஞ்சது? நம்ம பிளான் பண்றதே கிடையாது. பிளான் பண்ணாமலே இது கஷ்டமா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிடுறோம், ஒதுக்கி வச்சிடறோம். ஓகே. Yes, sir. Yes, sir. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங் வந்து ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பிசிக்ஸா இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, மேட்ரிக்ஸா இருந்தாலும் சரி, மேக்ஸா இருந்தாலும் பிளானிங் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருங்க. ஒவ்வொரு நாளைக்கு இந்த ஒரு குட்டி டாபிக் முடிக்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணி வச்சீங்க அப்படின்னா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த பிளான் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கனாலே யூ ஆர் இன் a good way. ஓகேவா? கரெக்டான வேல நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அர்த்தம். புரியுதா? Yes, sir. அப்ப பிளானிங் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தா நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லுமே வெயிட்டேஜ் சொல்லிருப்பாங்க. கெமிஸ்ட்ரிலயும் வெயிட்டேஜ் எந்த சாப்டருக்குன்னு சொல்லிருப்பாங்க, பிசிக்ஸ்ல எந்த வெயிட்டேஜ் எந்த சாப்டருக்குன்னு சொல்லிருப்பாங்க, மேக்ஸ்லயும் நான் சொல்லிட்டேன் எந்த சாப்டருக்குள்ள வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டா? Yes, sir.
ஸோ அக்கார்டிங்லி அதுக்கு ஏத்தது மாதிரி நீங்க இந்த வெயிட்டேஜை பொறுத்து நீங்க பிளானிங்க மாத்தணும். ஓகேவா? இட் மீன் வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்டுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மற்ற சாப்டர்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணும், டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக்கிக்கணும். புரிஞ்சதா? எஸ் சார். சார் சொல்லுமா. ஹலோ, கேக்குதா? எஸ் சார். ஏ டவுட்டா? இல்ல சார். ஓகேவா? சோ இப்ப ட்ரிக்னாமெட்ரி பாத்தீங்க அப்படின்னா ஏன் வெயிட்டேஜ் இல்ல அப்படின்னா, ட்ரிக்னாமெட்ரி பொறுத்தளவு ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகேவா? ஆனா ட்ரிக்னாமெட்ரியோட ரோல் வந்து எல்லா சாப்டர்ஸ்லயுமே இருக்கும். எல்லா சாப்டர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப பிடிக்கும்? யாருக்கெல்லாம் பிடிக்காது? எனக்கு சார். ஓகே, ரைட். நம்ம ட்ரிக்னாமெட்ரி நான் உங்களுக்கு பிடிக்க வைக்கிறேன். ஓகேவா? ரொம்ப பிடிக்க வைக்கிறேன் ட்ரிக்னாமெட்ரிய. ஓகே ஓகே சார். ஏன் ட்ரிக்னாமெட்ரி பிடிக்காதுன்னா நிறைய ஃபார்முலா இருக்கு. எம்மா கண்ணுக்கு எவ்வளவு ஃபார்முலானாலும் படிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு ட்ரிக்னாமெட்ரி பிடிக்காது. ரைட்டா? ஆனா ட்ரிக்னாமெட்ரி வந்து நீங்க ஒன்ஸ் வந்து எப்படி லைக் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெகிரல் கால்குலஸ், கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. கோஆர்டினேட் ஜியோமெட்ரில ட்ரிக்னாமெட்ரி மோஸ்டா வராது. இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி நிறைய யூஸ் ஆகும். ஓகேவா? எஸ் சார். சோ ட்ரிக்னாமெட்ரி நிறைய அந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல, இன்டெகிரல் கால்குலஸ்ல அதோட ரோல் நிறைய இருக்கும். ஓகே. எஸ் சார். சோ அப்ப நம்ம அதை கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். நம்மளுக்கு பிடிக்காட்டியும் நான் உங்களுக்கு அதை பிடிக்க வைப்பேன். ஓகேவா? கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நான் எப்படி ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ்லாம் எப்படி ஃபிங்கர் டிப்ல கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்க. ஓகேவா? எஸ் சார். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? வாட் இஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்? ஃபர்ஸ்ட் என்ன யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எனிவன், வாட் இஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்? Told anyone what is quadratic equation? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்லிருங்க. அவ்வளவுதான், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் இல்லையா? குவாட்ராட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல சார். x cube plus x square plus x is equal to 0. x cube plus x square plus x is equal to 0. x is equal to 0. ஓகே, இது குவாட்ராட்டிக் அப்படின்னு. ஓகே, இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன். x square plus x plus 1 which is equal to 0. இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இல்லையா? Yes sir. Yes sir. அப்ப குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா என்ன அர்த்தம்? டிகிரி வந்து என்னவா இருக்கணும்? லெஸ் 2 இருக்கணும். ஓகேவா? டிகிரி 2 இருந்தா மட்டும் that is called quadratic equation. ஓகேவா? ஓகே சார். டிகிரி 3 இருந்துச்சு அப்படின்னா that is called cubic equation. அது பேர் என்ன? Cubic equation. புரிஞ்சதா? cubic equation தான் டிகிரி 3 இருக்கும். குவாட்ராட்டிக் மோஸ்ட்லி டிகிரி என்னவா? மோஸ்ட்லி கிடையாது, எக்ஸாக்ட்லி டிகிரி 2. ஓகேவா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, எல்லாருக்குமே இந்த ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கிறது தெரியுமா எல்லாருக்கும்? ஃபேக்டரைசேஷன், ஃபேக்டர்ஸ். சரி, நான் ஒரு ஃபார்முலா எழுதுறேன். அந்த ஃபார்முலா நீங்க படிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஒரு ஃபார்முலா எழுதுறேன். இந்த ஃபார்முலா படிச்சிருக்கீங்களாமா? Yes sir. Yes sir. படிச்சிருக்கீங்களா? Yes sir. இது எதுக்கான ஃபார்முலா? எதுக்கான ஃபார்முலா? ஹலோ, இருக்கீங்களா? சொல்லுங்க. தெரியல சார். தெரியல சார். இது எதுக்கான ஃபார்முலா அப்படின்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ், ஓகே, ரூட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? எஸ் சார். சோ இத பத்தி அப்புறம் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இப்போ நான் உங்களுக்கு பத்தின சில பல இப்போ ஜே வெயிட்டேஜ் தெரிஞ்சிருச்சு இல்லையா? எஸ் சார். Yes sir. எதுல மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ணும், எதுல லெஸ் கான்சென்ட்ரேஷன் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? எஸ் சார். Sir. ஓகே, சொல்லுமா. யாரோ கூப்பிட்டது மாதிரி இருந்துச்சு. இல்ல சார், எஸ் சார்னு சரி. சொன்னேன். ஓ ஓகே ஓகே ஓகேமா. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் எந்த சாப்டர்ல இருந்து உங்களுக்கு பேசிக்ஸ்? ஓகேவா? பேசிக்ஸ் வந்து நம்ம 6th கிளாஸ்ல இருந்து என்ன படிச்சிருக்கோம்னா அல்ஜிப்ரா தான் படிச்சிருக்கோம் இல்லையா? எஸ் சார். சோ நம்ம இப்ப அல்ஜிப்ரால இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அல்ஜிப்ரா. உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே சொல்லுங்க பாப்பா. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃபார்முலாஸும் சொல்லுங்க. என்னென்ன ஃபார்முலா தெரியுமோ, வாட் எவர் த ஃபார்முலா. ஓகேவா? என்ன ஃபார்முலா தெரியுதோ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன எழுதலாம் சொல்லுங்க. நீங்க சொல்லிதான் நான் எழுத போறேன். நானா எழுத போறது கிடையாது. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க சொல்லாத ஃபார்முலாவை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அவ்வளவுதான். சரியா?
எல்லா நேரத்துலயும் நான் எழுத மாட்டேன் இல்லையா? எனக்கு ஃபார்முலா நீங்க சொல்லி கொடுங்க. இப்ப எனக்கு நான் ஐ எம் எல்கேஜி ஸ்டூடெண்ட், நீங்க தான் எனக்கு ஃபார்முலா சொல்லி தர போறீங்க. சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஆனி சொல்லு. ஷர்னி, ஆனி நீ 10th வரைக்கும் படிச்சிருப்ப ஓகேவா? Yes, ட்ரை sir. பண்ணு, கண்டிப்பா உன்னால முடியும். ஓகே, Yes, sir. A சும்மா plus ட்ரை பண்ணு, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. புரியுது? A சொல்லுமா. A plus B square is equal to A square ஆ. plus B square plus 2AB. ஆ, அதுக்கப்புறம் அதே மைனஸ்ல A minus B square is equal to A square plus B square minus 2AB. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இது ரெண்டுமே ஃபார்முலா தான் ஓகேவா? இது ரெண்டும் எவ்வளவு பெரிய முக்கியமான ஃபார்முலா தெரியுமா? இதுல இருந்து எவ்வளவு ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணலாம் தெரியுமா? அப்ப ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. பார்க்க சிம்பிளா இருக்கும், ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஓகேவா? Yes, sir. நிறைய பேர் ஃபன் பண்ணுவாங்க, என்னடா A plus B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுட்டு ஆட்டம் போடுறியா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் A plus B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஓகேவா? Yes, sir. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் சான்ஸ் வந்து ஷர்னி. ஷரணி, நேம் என்னமா? ஷரணி தானே? ஆமா சார், ஷரணி. ஓகே, ஷரணி. ஓகே, ஓகே சார். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் நேம் யாருக்காவது தெரியுமா? நோ No, சார். sir. நோ சார். யாரா கேட்கன்னு தோணுச்சா யாருக்காவது? டீச் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல சார். ஓ வாவ், சூப்பர் 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 சூப்பர். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா? என் பேர் என்ன அப்படின்னா செந்தமிழன். ஓகே ஓகே சார். Okay, sir. ரைட். இப்போ நெக்ஸ்ட் ஷரணி, உனக்கான சான்ஸ். டெல் மீ எனி ஃபார்முலா, எனி ஒன் ஃபார்முலா. சார் யோசிச்சிட்டு இருக்கேன் சார். அப்படியா? யோசி, நான் உன் டைம் தரேன், யோசி. அடுத்தது குருப்ரியா, நீயும் யோசிச்சு வச்சுக்கோ. ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் உனக்கான டர்ன் தான் வரும். ஓகேவா? சொல்லுங்க. A plus B the whole cube is equal to A cube A. plus B cube A cube plus B cube plus 3A square B 3A square B plus 3AB square. சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் சான்ஸ் குருப்ரியா. சார் நான் தான் சார் சொன்னேன் இத. அப்படியா? அப்ப ஷர்னி நீ தான் சொல்லணும். ஞாபகம் வரல சார். எனி ஃபார்முலா, கண்டிப்பா ஃபார்முலா ஞாபகம் இல்லாமனா இருக்கு. ட்ரை பண்ணு, சும்மா ட்ரை பண்ணு. எந்த ஃபார்முலாவும் படிக்காம இருந்திருப்ப. ஏதாவது ஒரு ஃபார்முலா. உனக்கு அல்ஜிப்ரால என்ன தெரியுமோ இல்லாட்டி அதையாவது சொல்லு. உனக்கு அல்ஜிப்ரால என்ன தெரியும் அதையாவது சொல்லு. ஃபார்முலா சொல்லுன்ற அவசியம் இல்லை. உனக்கு அல்ஜிப்ரால என்ன தெரியுமோ அதையாவது சொல்லு. whatever the method, whatever the concept, சொல்லு என்ன. ஓகே சொல்லு. A square plus B square. A square plus B square. A plus B the whole square. which is equal to A plus B the whole square minus 2AB. minus 2AB. or இன்னொரு ஃபார்முலாவை சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். A square plus B square is equal to A minus B square plus 2AB, yes sir. A minus B the whole square plus 2AB. Plus 2AB. வெரி குட் வெரி குட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆனி, உனக்கான சான்ஸ். சார் இப்போ நான் கொஞ்சம் சொன்னேனே சார். இன்னொரு ஃபார்முலா ட்ரை பண்ணு. இன்னொரு ஃபார்முலா சொல்லு, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஞாபகம் வரலையே சார். ஞாபகமே வரலையா? இல்ல சார். சுத்தமா ஞாபகம் வரலையா? இல்ல சார். ஓகே, நெக்ஸ்ட் ஷர்னி. எஸ் சார். உனக்கான சான்ஸ். கிவ் மீ ஒன் ஃபார்முலா. சார் நான் சொல்லிட்டேன் சார். எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அடுத்த ஃபார்முலா அப்படியே சொல்லிட்டே வாங்க. யோசிச்சிட்டே இருக்கேன் சார். யோசிச்சிட்டே இருக்கியா? யோசி. ஃபாஸ்டா டப்புன்னு அடிக்கிறது இல்ல அல்ஜிப்ரால ஃபார்முலாவை. சார் ப்ரிப்பேர் பண்ணல சார். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உனக்கு வொர்க் தரேன், பண்றீங்களா? பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் நான் டெஸ்ட் பண்றேன் உங்களை. எஸ் சார். ஓகே சார். என்ன தெரியுமா, அல்ஜிப்ரால உள்ள எல்லா ஃபார்முலாஸும் இப்ப நான் இந்த A plus B the whole square ஃபார்முலால எத்தனை ஃபார்முலா டெரைவ் பண்ணேன்? எஸ் சார். அது மாதிரி உட்கார்ந்து நிறைய ஃபார்முலா டெரைவ் பண்ணுங்க. ஒரு ஃபார்முலால இருந்து இன்னொரு ஃபார்முலா அப்படியே டெரைவ் பண்ணி நிறைய எழுதுங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். சரி ஓகே, இப்ப ஃபார்முலா இப்ப நான் விட மாட்டேன். இப்ப நீங்க சொல்லித்தான் ஆகணும். சொல்லுங்க. இப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. அப்ப கேட்டோடனே டக்குன்னு சொல்லிருக்கீங்களே. இப்ப யோசிங்க. நான் டைம் தரேன். யோசிங்க, நல்லா யோசிங்க. ஓகே, நான் எழுதுனேன், அதுக்கான ஆன்சர் மட்டும் சொல்றீங்களா? A square minus B square படிச்சிருக்கீங்க இல்லையா? A plus B
A minus B. A plus B into A minus B. சூப்பர் 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 சூப்பர். யார் சொன்ன? குருப்ரியா. சூப்பர்மா. இந்த ஃபார்முலா ஏன் சொல்லவே இல்ல? கேட்டேன் இல்லையா? மறந்துருச்சு சார். ஓகே. நெக்ஸ்ட் மூணு பேர்ல யார் வேணாலும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபார்முலா மூணு பேர்ல யார் வேணாலும் சொல்லலாம். A cube plus B cube is equal to A cube plus B cube which is equal to A plus B into A square minus AB into A square minus AB plus B square. Very good. சூப்பரான ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபார்முலா. ஆனி அண்ட் ஷர்னி இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ஒரு நோட்ல எழுதி வச்சுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நான் கேட்கும்போது நீங்க கரெக்ட்டா சொல்லணும். ஓகேவா? ஓகே சார். நெக்ஸ்ட் ஃபார்முலா மூணு பேர்ல யாருக்காவது ஒரு சான்ஸ். டப்புன்னு ஒரு சான்ஸ். எடுத்துங்க. யாரு? சொல்லு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபார்முலால இருந்து ஃபார்முலா டெரைவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் எத்தனை பேர் டெரைவ் பண்றீங்க. A cube minus B cube is equal to A cube minus B cube which is equal to A minus B into A square plus AB minus B square. minus B square Plus B square, sir. Yes, plus B square. Okay va? Okay, sir. Plus B square தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. சோ என்ன டிஃபரன்ஸ்னா இங்க பிளஸ் இருந்துச்சுனா இங்க A plus B தான் வரும். கரெக்ட்டா? இங்க மைனஸ் இருந்துச்சுனா இங்க A minus B வரும். இந்த ஃபார்முலால பொறுத்தல ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் மைனஸ் வரும். இங்க பிளஸ் இருந்துச்சுனா இந்த உள்ளதுல மைனஸ் வரும். இங்க மைனஸ் வந்துருச்சுனா அப்ப ஆல்வேஸ் ரிமைனிங் எல்லாத்துலயுமே பிளஸ் தான் இருக்கும். புரிஞ்சதா புரியலையா? Yes, sir. அனி புரிஞ்சதா? அனி எஸ் சார். புரிஞ்சதா? ஏன்னா நீ பியூர் சயின்ஸ் இல்லையா, உனக்கு தான் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? எஸ். சின்ன விஷயமா இருந்தாலும் புரியல அப்படின்னா டப்புன்னு கேட்டுறணும். அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சதா? நான் உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் தரேன். நீ என்கிட்ட எப்படி வேணாலும் கேட்கலாம். எந்த டவுட் வேணாலும் கேட்கலாம். நான் உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் தரேன். பட் டவுட்டோட படிச்சுட்டு போயிடாத. ஓகே? எஸ் சார். ஓகே, டவுட்டோட படிச்சுட்டு போயிடாத. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, வரேன். ஒரு நிமிஷம், ஒரு 1 minute. எஸ் சார். எஸ் சார். ஓகேவா? அனி இத நீ மட்டும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணு. ஓகேவா? இன்னும் நிறைய வர்க் எஃபோர்ட் போட்டீங்க அப்படினா உங்களுக்கு மேக்ஸ் ஈஸியா வரும். ஓகேவா? Okay. Okay, sir. Next, guys. Next, take a chance. Next formula. யாரா இந்த ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். யாரா ஃபார்முலா சொல்லுங்க, கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். Tell me. யாருக்கா தெரியுமா? No, sir. A cube minus A cube? Sir, A cube minus A square B. கரெக்ட்டா சார்? A cube minus ஒரு நிமிஷம். சொல்ல A cube minus Annie ட்ரை பண்ணு. கவனி guys, நீங்க தப்பா சொன்னாலும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். சரியா? உங்களை கரெக்ட் பண்ணுவேன். தட்ஸ் ஆல். ஓகேவா? நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாம இருக்கிறது தான் நம்மளோட, எப்படி சொல்ல, ட்ரை பண்ணாம இருந்தா நம்மளால இம்ப்ரூவே ஆக முடியாது. ட்ரை பண்ணாதான் நம்மளுக்கு இவ்வளவு வந்துச்சு, அப்ப எவ்வளவு வரல அப்படின்றத ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. A cube புரியல? கேக்குதா? சொல்லுமா. A cube minus எனக்கு ஆடிபிளா இல்லமா கொஞ்சம்.
3a square b a square b. Well done. Next plus plus 3ab square 3ab 3ab square square minus plus தெரியல சார் b cube சார் minus b cube. ஓகேவா guys? இந்த ஃபார்முலா தெரிஞ்சதா இப்ப எல்லாருக்கும்? குருப்ரியா, ஷர்மி, Yes, sir. Yes, sir. கவனி. இந்த ஃபார்முலா வந்து யார் யார் வந்து மைனஸ் எங்க போறேன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிருக்கா? Yes, sir. Yes, sir. எல்லாருக்குமே இந்த மைனஸ் போற இடத்துல கன்ஃபியூஷன் இருக்கும். கவனி, இந்த ஃபார்முலா நான் எப்படி மாத்த போறேன் அப்படின்றத மட்டும் லிசன் பண்ணுங்க. ஃபார்முலா எப்படி மாத்த போறேன் அப்படின்னா a plus minus b the whole cube னு மாத்த போறேன். a plus minus b the whole cube எல்லாருக்கும் தெரியும்ல? a plus b the whole cube ஃபார்முலா தெரியும் இல்லையா? Yes, sir. அப்ப ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி a cube plus b cube இல்லையா? Yes, plus sir. of minus b cube plus 3 into a square into minus b plus 3 into a into minus b the whole square. புரிஞ்சதா? Yes, sir. அப்ப which is equal to என்ன வரும்? a cube. அதாவது மைனஸ் நம்பரோட பவர் வந்து ஆடா இருந்துச்சுன்னா அது ஆன்சர் நெகட்டிவ்ல தான் வரும். தெரியும் இல்லையா? Yes, sir. minus on the whole cube which is equal to என்ன? -1. தெரியுமா இல்ல இது சொல்லி தரணுமா இந்த பேசிக்? ஆனி, குருப்ரியா தெரியும் சார். தெரியும் இல்லையா? அப்ப இங்க என்ன வரும்? மைனஸ் பி கியூப். ஓகேவா? இங்க மைனஸ் இருக்கா? மைனஸ் இன்டு பிளஸ் என்ன? மைனஸ் 3a square b plus 3ab square. மைனஸ் b ஸ்கொயர் பண்ணா பிளஸ் b ஸ்கொயர். கரெக்ட்டா? Yes, sir. புரியுது? இந்த ஃபார்முலா இனி இத மனப்பாடம் பண்ணனும் அப்படினு ஒரு கண்டிஷன் வருமா? No, sir. no sir இனி இந்த ஃபார்முலா உங்களுக்கு மறக்குமா? No, sir. வெரி குட் ஓகே. இதான் எனக்கு வேணும். ஓகேவா? சோ லிசன், நெக்ஸ்ட் ஃபார்முலா ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபார்முலா யோசிங்க நல்லா யோசிங்க. யோசிச்சீங்களா? நெக்ஸ்ட் ஃபார்முலா அனி, குருப்ரியா, ஷர்னி ஞாபகம் வரல சார். ஞாபகம் வரவே இல்லையா? எந்த ஃபார்முலாமே ஞாபகம் வரலையா? சரி நான் எழுதுறேன்மா. நான் எழுதவா? நான் கேட்கவா? yes sir Yes, sir. நான் யோசிக்கிறேன். டப்புன்னு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். யோசிக்காம சல்லுன்னு ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எதன பார்த்தோம் இல்லையா? 4ab. ஓகேவா? புரிஞ்சதா? yes sir அப்ப this implies okay from this okay ninth formula எழுதுறா இன்னொரு ஃபார்முலாவை எடுக்க முடியும். என்ன அப்படினா a plus b the whole square which is equal to a minus b the whole square plus 4ab. எழுத முடியுமா முடியாதா? yes sir எழுத முடியும் சார். எழுத முடியுமா முடியாதா? யார் இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணி பாத்துறீங்களா? No, sir. no sir பட் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒரு நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நடத்தும் போது இந்த ஃபார்முலாவை நான் உங்ககிட்ட கண்டிப்பா கேட்பேன். ஓகேவா? yes sir ஓகே. நெக்ஸ்ட் எப்படி எழுதலாம்னா what is a minus b the whole square? one more formula for a minus b the whole square. என்ன ஃபார்முலா? என்ன ஃபார்முலா? a square plus b square minus 2ab. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நான் இப்போ இந்த ஃபார்முலால 9th ஃபார்முலால டெரைவ் பண்ண சொல்றேன். a minus b the whole square. a plus b whole square minus 4ab. Very good. a plus b the whole square minus 4ab. புரியுதா? பாத்தீங்களா? a plus b the whole square க்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த ஃபார்முலா இது வரைக்கும் இருக்கு அப்படின்றது தெரியும்? தெரியாது சார். புரிஞ்சதா? yes ரொம்ப sir இன்ட்ரஸ்டிங். எல்லாமே லிசன் பண்ணு. நான் இந்த ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணி சொல்றேன். நான் எல்லாமே ஒரு ஃபார்முலால இருந்து டெரைவ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன். கரெக்ட்டா? yes sir Yes, sir. இப்ப நம்ம 10-11 ஃபார்முலா பாத்துறோம். இதுல மனப்பாடம் பண்ண வேண்டிய ஃபார்முலாஸ் அப்படி பார்த்தா என்ன ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுவீங்க? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா என்னன்னா a plus b whole square ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுவீங்க. அதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லயும் படிச்சிட்டு இருக்கறதுனால ஒரு ஃப்ளோவா வரும். படிக்காதவங்க கேட்டா கூட சொல்லுவான் அந்த ஃபார்முலாவை. கரெக்ட்டா?
எஸ் சார். Yes, sir. அப்ப a plus b the whole cube ஃபார்முலாவும் உங்களுக்கு ஃப்ளோவா வந்துச்சு. நான் செக் பண்ணேன் குருப்ரியா, உனக்கு வந்து அந்த ஃபார்முலா ஃப்ளோவா வந்துச்சு கரெக்ட்டா? Yes, sir. அதுக்கப்புறம் இந்த a plus b a square plus b square டெரைவ் பண்ணுது. a square minus b square இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா. இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான். a square minus b square எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா கரெக்ட்டா? Yes, sir. அடுத்து a cube plus b cube மே டெரைவ் பண்ண ஃபார்முலா தான். ஆனா நீ குரூப்லயே உனக்கு இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? a plus b into a square minus ab plus b square எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? No, sir. நோ சார். அத சொல்லவா இல்ல இதுவே போதும்? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சரி சொல்றேன். ஓகே கவனி. என்ன அப்படின்னா லிசன். லிசன். இப்ப எனக்கு a cube plus b cube தான் தேவை கரெக்ட்டா? எஸ் சார். இந்த இடத்துல இது இருக்கா? Yes, sir. a cube plus b cube இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்னா அதை மட்டும் அந்த சைடு வச்சுட்டு a cube plus b cube மட்டும் அந்த சைடு வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்ப என்ன வரும்? a plus b the whole cube னு வருமா? கரெக்ட்டா? எஸ் சார். minus 3a square b minus 3ab AB square. கரெக்ட்டா? Yes, sir. எஸ் சார். இப்ப நெக்ஸ்ட் a plus b the whole cube இது ரெண்டுல இருந்து நான் minus 3ab காமனா எடுக்கலாம். minus 3a காமனா எடுக்கலாமா? Yes, sir. எஸ் சார். ரெண்டுல இருந்து ஒரு a வை காமனா எடுக்கலாமா? எஸ் சார். Yes, sir. ரெண்டுல இருந்து ஒரு b காமனா எடுக்கலாமா? எஸ் Yes, சார். sir. ரிமைனிங் இதுல என்ன இருக்கும்? a மட்டும் இருக்குமா இந்த டேர்ம்ல? எஸ் சார். இந்த டேர்ம்ல வெறும் b B. மட்டும் இருக்குமா? எஸ் சார். a plus b அப்படினா நான் -3 வெளியில எடுத்துட்டேன். ஓகேவா? Okay, sir. இந்த இடத்துல Okay, plus sir. b தான் வரும். இப்போ இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்மா? Yes, எஸ் sir. சார். அப்ப அது ரெண்டு டேர்ம்ல இருந்து என்னத்த காமனா எடுக்க முடியும்? a plus b Plus காமனா B. எடுக்கலாமா? Yes, sir. எஸ் சார். ரிமைனிங் என்ன இருக்கும்? இங்க a plus b தி Whole square. whole square இருக்குமா? எஸ் சார். Minus 3AB. minus Minus 3ab 3ab. இருக்குமா? minus 3ab. ஓகே. எஸ் சார். இப்போ a plus b the whole square ஃபார்முலா சொல்லுங்க. What is the a square plus b square formula? A square plus B square plus 2AB. 2ab. Guys, இருக்கீங்களா? Yes, sir. எஸ் சார். a square plus b square plus Plus 2ab 2ab. அடுத்து minus 3ab. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? a plus b into a square minus ab plus b பிளஸ் square. பி ஸ்கொயர். கிளியரா கதம் மர்கயா. ஓகேவா? எஸ் சார். Yes, ஈஸியா sir. இருந்துச்சா கஷ்டமா இருந்துச்சு அந்த ஃபார்முலா? ஈஸியா இருந்துச்சு Yes, சார். sir. இது நம்ம எத்தனை நேரம் மெமரைஸ் பண்ணிருப்போம். நான் படிச்சப்போ உட்கார்ந்து மெமரைஸ் பண்ண இந்த ஃபார்முலாலாம் உண்மையா சொல்றேன். நான் எலாபரேட்டா சொல்றேன். நானும் படிச்சப்போ மனப்பாடம் பண்ண தெரியாம. ஓகேவா? பாருங்க மேத்ஸ் எவ்வளவு சிம்பிளா இருக்கும். நம்ம ஒன்ஸ் டெரைவ் பண்ணி அதை கத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபார்முலா நம்ம மைண்டை விட்டு போகவே போகாது. ஓகேவா? எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம அதை டெரைவ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபார்முலா நம்ம மைண்டை விட்டு போகாது. ஓகேவா? எஸ் சார். ஈவன் பிசிக்ஸ்லயுமே நல்லா கவனிச்சுங்க கைஸ். பிசிக்ஸ்லயுமே நீங்க ஃபார்முலா டெரைவ் பண்ண எப்ப கத்துக்கிறீங்களோ அப்பதான் உங்களால எல்லா கொஸ்டின்ஸையும் ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா? எஸ் சார். ஃபைனல் ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுட்டு ஒரு பிரயோஜனமே இல்லை. ஃபைனல் ரிசல்ட் சில நேரத்துல மறந்து போயிடும். நீங்க ஒரு 3 நாள் பிசிக்ஸ் புக்கை தொடாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஃபார்முலா மனப்பாடம் பண்ண ஃபார்முலா மறந்து போயிடும். ஓகேவா? ஆனா அது டெரைவ் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஈஸியா ஒரு ஃப்ளோவா நீங்க மறந்தாலுமே அந்த ஃபார்முலாவை உங்களால எடுக்க முடியும். புரிஞ்சதா? எஸ் சார். Yes, sir. அதை மட்டும் கொஞ்சம் பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. கஷ்டம் தான், கொஞ்சம் டெரைவ் பண்ணி கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நீங்க ஒன்ஸ் அதை செட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். ஓகேவா? எஸ் சார். ஓகே. இப்ப இந்த ஃபார்முலா எப்படி இருந்துச்சுன்னு தெரியுது இல்லையா? a cube plus b cube எப்படி இருந்துச்சுன்னு தெரியுது இல்லையா? எஸ் சார். இப்ப can you derive a cube minus b cube? டெரைவ் பண்ண முடியுமா? Yes, sir. How? எஸ் சார். திரும்ப இந்த ஃபார்முலால இருந்து நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறீங்களா? இந்த ஃபார்முலால a cube minus b cube மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் இந்த சைடுல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? பண்ணலாம். எப்படின்னா a cube minus b cube இங்க இருக்கா? guys Yes, இருக்கா? sir. இருக்கா? அப்ப ரிமைனிங்ல அந்த +3 -3a ஸ்கொயர் இந்த சைடு போயிடும். இந்த 3ab ஸ்கொயர் இந்த சைடு போயிடும். கரெக்ட்டா? Yes, எஸ் sir. சார். அத வச்சு நம்ம இப்ப போட ப்ரொசீஜர்லயே சால்வ் பண்ணலாம். ஓகேவா? எஸ் சார். ஒன் மோர் வே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லிசன். இப்ப இங்க b க்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதாவது a cube plus minus b the whole cube போட்டாலும் என்ன ஆன்சர் இதுக்கு? a cube minus b cube தானே? கரெக்ட் தானே?
இது ரெண்டு ஈக்குவலா இல்லையா? a cube Yes, plus sir. of minus b cube a cube minus b cube கரெக்ட்டா தப்பா? கரெக்ட் சார். இதான் sir. கரெக்ட். ஓகேவா? அப்ப ஜஸ்ட் ரீப்ளேஸ் இந்த ஃபார்முலா இருக்குல்ல a cube plus b cube ஃபார்முலா இருக்குல்ல, ஜஸ்ட் ரீப்ளேஸ் b by minus b. b இருக்கிற இடத்துல என்ன பண்ணனும்? minus b போடணும். இப்போ இந்த இடத்துல minus b போட்டனா plus into minus minus b கரெக்ட்டா? இப்போ இந்த இடத்துல minus b போட்டனா minus into minus plus ஆயிடும் கரெக்ட்டா? இந்த இடத்துல minus b போட்டனா plus b square. கிளியரா? Yes sir. இப்போ இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணனும் அப்படின்ற அவசியம் இருக்கா? நோ சார். இங்க உள்ள 11 ஃபார்முலால எந்த ஃபார்முலாவது உங்களுக்கு மனப்பாடம் பண்ணனும் அப்படின்ற மாதிரி இருக்கா? இந்த ஃபார்முலா நீ எப்ப கேட்டாலும் சொல்லுவீங்களா? गाइस இருக்கீங்களா? எஸ் சார். இந்த ஃபார்முலா எப்ப கேட்டாலும் சொல்லுவீங்களா? எஸ் சார். ஓகேவா? எல்லாரும் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா அந்த ஃபார்முலால? எஸ் சார். ஓகே ரைட் மா. சொல்லி சார் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? நெக்ஸ்ட் நான் ஒரு क्वेश्चन கேக்குவா, என்னன்னா கவனி. இது இடையில யூஸ் ஆகும். ஓகே, இடையில யூஸ் ஆகும். ரைட். What is a square minus b square ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. a square plus b square minus 2ab. a square plus b square minus 2ab. next question வந்து sorry, b minus c the whole square. What is b minus c the whole square என்ன? b square plus c square minus 2c bc minus 2 bc. okay next formula c minus a the whole square என்ன? c square plus a square plus a square minus 2ca. கரெக்ட்டா? yes இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா a minus b the whole square plus ஓகேவா b minus c the whole square plus c minus a square which is equal to என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். a square plus b square minus 2ab. okay next என்ன வரும்? plus b square plus c square minus 2bc plus c square plus a square minus 2ca. ஓகேவா? அப்ப a எத்தனை டைம் இருக்கு? 2a square 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப 2a square plus 2b square plus 2c square next minus 2ab minus 2bc minus 2ca. அப்ப எல்லாத்துலயும் என்னத காமனா எடுக்கலாம்? 2 காமனா எடுத்துறலாமா? yes sir. அப்ப a square plus b square plus c square minus ab minus bc minus ca which is equal in the left hand side என்ன இருக்கு? a minus b the whole square plus b minus c the whole square plus c minus a the whole square. இதோட ஃபார்முலா இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க ஜேஇ ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா இத பேஸ் பண்ணி எப்பவுமே ஜேஇ ப்ராப்ளம் ஒரு இடத்துல ட்விஸ்ட் அடிப்பாங்க. எந்த இடத்துல தெரியுமா? இந்த மாதிரி இடத்துல உனக்கு நீங்க சால்வ் பண்ணி வரீங்க, உங்களுக்கு கான்செப்ட் எல்லாமே தெரியும். ஓகேவா? எஸ் சார். சால்வ் பண்ணி வரும்போது இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டக் ஆயிருவீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாது. இப்போ a square plus b square plus c square minus ab minus bc minus ca ன்னு வந்து நிக்குது. ஓகேவா? எஸ் சார். இதுக்கப்புறம் என்னடா பண்ணும் அப்படினு அப்படியே மண்டே பிச்சிட்டு உட்கார்ந்துருவோம். ஓகேவா? புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? எஸ் சார். அப்ப இதோட கன்வர்ஷன் ஃபார்முலா என்ன அப்படினா a minus b the whole square plus b minus c the whole square plus c minus a the whole square. புரிஞ்சதா? எஸ் சார். இது எப்ப யூஸ் ஆகும் அப்படினா AP GP. AP னா என்ன தெரியுமா? arithmetic progression geometric progression பாக்குறப்ப இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே இடையில கொண்டு வந்து சொருவாங்க. ஓகேவா? எஸ் சார். அப்ப அந்த இடம் வரும்போது நான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகப்படுத்துறேன். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை நான் ஞாபகப்படுத்துறேன். ஓகே? எஸ் சார். ஓகே ரைட். ஓகே நெக்ஸ்ட் 3 வேரியபிள் ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலா யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லலாம்.
ம் யாருக்கா தெரியுமா? गाइस தெரியுமா? தெரியல சார். ஓகே, என்ன ஃபார்முலானா ஒண்ணும் இல்ல, a² பிளஸ் plus நீங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஆன்சர் சொல்ல முடியும். நீங்க பாட்டு சைலண்டா இருந்தீங்கன்னா நான் என்ன yes sir நினைச்சிருக்கேன். எஸ் சார். ஓகேவா? பிளஸ் 2 square ஏபி ab பிளஸ் 2bc பிசி 2bc plus பிளஸ் 2ca. 2ca. ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ் இப்போ சார். நான் நெக்ஸ்ட் क्वेश्चन வைக்க போறது என்ன அப்படினா a - b + c the whole square என்ன அப்படின்றத கேட்க போறேன். என்ன ஆன்சர் வரும்? யாரா கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்தத நீங்க நல்லா கத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படினா இந்த ஃபார்முலாவை உங்களாலேயே சொல்ல முடியும். b க்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ண சொல்லிருக்கேன்? minus b. that's all. அவ்வளவுதான்டா. அப்படியே பாயிண்ட் புடிச்சிட்ட இல்லையா? a² + Minus என்ன வரும்? b square. - b the whole square. கரெக்ட்டா? எஸ் Yes சார். sir. b² பாசிட்டிவ் தான். கரெக்ட்டா? yes பிளஸ் 2a minus b பிளஸ் 2 into minus b plus into c 2ca. கரெக்ட்டா? எஸ் சார். is equal to என்ன வரும்? a square a square plus b plus b square plus c square minus 2ab AB minus minus 2bc plus 2ca. புரிஞ்சதா இந்த ஃபார்முலா? எஸ் Yes சார். sir. ஈஸியான ஃபார்முலா, கஷ்டமான ஃபார்முலாவா? Easy, sir. தெரிஞ்சாகும். ஈஸி தான் Easy சார். sir. புரிஞ்சதா? எப்படி கொண்டு வரணும் தெரிஞ்சது இல்லையா? Yes இப்ப sir. இந்த ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். -c the whole square. a square plus b plus b square plus c minus c the whole minus c the square whole square. Next. plus 2ab Next. plus 2b into minus c Very good. Next. plus 2 into minus ca. Minus ca. Very good. If answer in final answer is a square plus b square minus c square. square. See, plus minus c square plus c square plus 2ab minus 2bc minus 2ca. Very good ரா, very good ரா. புரியுதா? எஸ் சார். Yes sir. கிளியரா புரிஞ்சுதா? எஸ் சார். Okay. Sir. Next என்னன்னா a minus b minus c the whole square. What this? Answer சொல்லுங்க பார்க்கலாம். சட்டுப்புட்டு ஆன்சர் சொல்லுங்கப்பா. A square plus into minus b the whole square Okay. Plus minus c the whole square next. plus 2 into a into minus b plus 2b minus b minus c minus b into minus c minus c plus 2 minus c a. Answer என்ன? A square plus b square plus c square minus 2ab plus 2bc minus 2ca. Very good ரா, very good ரா. புரிஞ்சுதா? Yes sir. எஸ் சார். இதுல எதுவும் டவுட் இருக்கா? நோ சார். சரி, இந்த ஃபார்முலா தான் நமக்கு பேஸ் ஃபார்முலா. ஓகேவா? this is the base formula. எல்லாத்துலயுமே பிளஸ் இருக்கு. ஈஸியா நம்ம இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கலாம். கரெக்ட்டா? எஸ் சார். புரியுதா புரியலையா? Yes எஸ் sir. சார். ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் தரேன். What is a cube plus b cube plus c cube minus 3abc? இந்த ஃபார்முலா மட்டும் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஓகேவா? okay sir ஓகே சார். ஓகே, இந்த ஃபார்முலா மட்டும் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஓகே? எஸ் சார். Sir. சொல்லுமா? Yes sir சொன்னேன் sir. ஓ எஸ் சார். ஓகே ஓகே. எஸ் சார்னு சொல்லும்போது என்னை கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகேமா. இப்போ நம்ம அல்ஜிப்ரால ஓரளவு ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா? Yes sir. பார்த்தாச்சு இல்லையா? நெக்ஸ்ட் வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? algebraic expressions. Okay, listen, x and y. ஒரு ஈக்குவேஷன்ல x plus 2y
plus 3 which is equal to 0. This is algebraic expression, correct or இல்லையா? Yes, sir. Algebraic Yes, expression, correct or sir. இல்லையா? Bold ஆ Yes. சொல்லுங்க, correct or இல்லையா? This is an algebraic expression. இப்ப கவனி x square plus y square which is equal to 0. Algebraic expression ஆ இல்லையா? Yes, sir. So every equation which in terms of x and y, ஓகேவா, x and y ல எந்த equation இருந்தாலும் சரி அது algebraic expressions, ஓகேவா? Okay, sir. Sir. இப்ப இது algebraic expression சொல்லுங்க. Yes, sir. Algebraic expression ஆ? ஆமா sir. கவனி, here it is a logarithmic function. Okay, இது என்ன function? Logarithmic function தெரியுமா? Yes, sir. So logarithmic functions வந்துச்சு அப்படினா logarithmic functions, exponential functions. Exponential functions என்ன தெரியுமா? Exponential functions என்ன தெரியுமா? e பவர்ல எழுதுவோம் தெரியுமா? e power x, e power 2x எழுதுவீங்க தெரியுமா? Yes, sir. இது எல்லாமே exponential functions. Okay, இது எல்லாமே இது பேர் என்ன? Exponential functions. Trigonometric functions எதுன்னு தெரியுமா? Trigonometric functions தெரியுமா? Sin, cos, tan. Sin, sin theta, cos theta, tan. அடுத்தது cos, அடுத்தது Tan theta. tan, next Cosec, sec, cot. cosecant theta, cot theta, next என்ன வரும்? secant theta. Secant theta. ஓகே, நம்ம sin theta, cos theta, tan theta சொல்லலாம். யாருக்காவது sin ஓட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு தெரியுமா? நம்ம போறது SIN ன்னு மட்டும் போடுவோம் இல்லையா? அதோட ஃபுல் நேம் என்னன்னு தெரியுமா? No, sir. NE. ஓகேவா? This is a sin. SINE. ஓகேவா? Yes, sir. புரியுதா? காஸ்னு போறோம் இல்லையா? Yes, sir. காசுன்னு போறோம்ல, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கோசைன். ஓகேவா? Okay, sir. Okay, sir. tan போறோம் இல்லையா? அப்படின்னா என்னன்னு தெரியுமா? tan என்னன்னு தெரியுமா? Tangent, sir. Exactly correct. Tangent. ஓகேவா? tanங்கிறது என்னது? Tangent. cot என்ன தெரியுமா? cot. Cotangent, sir. Exactly. cotangent. புரியுதா? இப்ப நமக்கு ஈஸியா இத சொல்லிர முடியும் இல்லையா? Yes, sir. அப்ப cosecant என்னமா? Cosecant. sec theta என்ன தெரியுமா? Secant. secant. ஓகேவா? secant theta. அடுத்தது cosecனா Cosecant. cosecant theta. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? அதோட எக்ஸ்பான்ஷன்ஸ்னா இதுதான். யார் யாரெல்லாம் முன்னாடியே தெரியும்? தெரியும், ஆனா மறந்துருச்சு சார். சரி, ஓகே ஓகேவா? சோ tangent அப்படினா என்ன? What is tangent? What is tangent? ஒரு கர்வுக்கு ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் போனுச்சுனா, இப்ப இது ஒரு சர்க்கிள் இல்லையா? ஒரு சர்க்கிள் நாம இப்ப இப்படி ஒரு லைன் வரையறேன், இப்படி ஒரு லைன் வரையறேன், இங்க ஒரு லைன் வரையறேன். இது மூணுல எது டான்ஜென்ட்? Third one. Third line, sir. ஓகேவா? Third line. டான்ஜென்ட் அப்படினா அந்த கர்வுக்கு ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் ஆயிட்டு போறது கால் டான்ஜென்ட். ஓகேவா? tan. ஓகேவா? Yes, that sir. is called tangent. ஓகே, சோ இத பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். நான் சும்மா இடையில உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? நான் ஒரு கான்செப்டா எடுக்கல. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தா உங்களுக்கு சாப்டர் வைஸ் ஃபுல்லா டீடைலா போகும். ஓகேவா? சோ இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஜஸ்ட் நான் பூஸ்ட் அப் பண்ணிட்டு இருக்கேன். மேத்ஸ் பத்தின ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ள வரணும் இல்லையா? Yes, sir. Yes, sir. அதுக்காக தான் நான் உங்களை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கேன். உங்க மைண்ட்ல உள்ள மேத்ஸ் எல்லாம் அப்படியே தட்டி கிளப்பிட்டு இருக்கேன் வெளியில. ஓகே? Okay, sir. Yes, sir. புரியலமா? சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அடுத்து என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படினா ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ்னா கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ், கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன், fractional part of the function,
இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? மாடுலஸ் ஃபங்க்ஷன் இல்ல சார். இது எதுவுமே நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, கரெக்டா? எஸ் சார். 11th இல்லையா? இருக்குமே, நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. 11th இருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ் படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? தெரியல சார். சரி ஓகே, நான் கத்துறேன், ஒரு பிரச்சனை இல்லை. ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல ஃபுல்லாவே இதுதான் வரும். ஓகே, ஃபங்க்ஷன் அப்படின்ற நம்ம செக்ஷன் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா? Yes, sir. எஸ் சார். அந்த ஃபங்க்ஷன் அப்படின்றதுல இது ஃபுல்லாவே வரும். ஓகே, சரி, டோன்ட் வரி அபௌட் இட், அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வர எல்லா ஈக்குவேஷனுக்கும் பேர் என்ன அப்படின்னா டிரான்சிடென்டல் ஈக்குவேஷன் அப்படின்ற அர்த்தம். சாரி, டிரான்சிடென்டல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ஸ் பேர் எல்லாம் என்ன? டிரான்சிடென்டல் ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. புரிஞ்சதா? புரிஞ்சதா? Yes, sir. So algebraic function na variables மட்டும் தான் இருக்கும். அதாவது variables in terms of x and y. Understand? Yes sir. சார் இந்த ஃபங்க்ஷன்ல லாகரிதமிக் எக்ஸ்போனென்ஷியல் ட்ரிகோனோமெட்ரிக்கும் சேர்த்து வருமா? ஆமா, அதுவும் சேர்த்து டிரான்சிடென்டல் ஃபங்க்ஷன் தான். ஓகே சார். ஓகேவா? இப்போ நான் எழுதிருக்கேன் இல்லையா, log x plus 2y which is equal to 0 ன்னு இருக்கு இல்லையா? எஸ் சார். Yes sir. இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன ஃபங்க்ஷன்? டிரான்சிடென்டல் ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்? டிரான்சிடென்டல் ஃபங்க்ஷன். புரியுதா? Yes sir. சோ இப்ப நமக்கு வந்து இப்ப ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸா இருந்துச்சுன்னா, ஓகே, அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனா இருந்துச்சு அப்படின்னா அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு நமக்கு மெத்தட்ஸ் இருக்கா இல்லையா? மெத்தட்ஸ் இருக்கா இல்லையா? गाइस இருக்கீங்களா? இருக்கோம் சார். Yes sir. அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனோட ஒரு பார்ட் தான் என்ன அப்படின்னா பாலினாமியல்ஸ்னு சொல்லுவாங்க, கரெக்ட்டா? Yes, sir. எஸ் சார். சரி, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லி தரேன், லிசன். ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா இப்ப x plus 2y which is equal to 0, then x square plus y which is equal to 1, then root x plus y which is equal to 0, 1 by x plus x which is equal to 5. So listen guys, இப்போ இது எல்லாமே in terms of x and y ல மட்டும் தானே இருக்கு, கரெக்ட்டா? Yes sir. இது எல்லாமே அப்ப algebraic expressions, கரெக்ட்டா தப்பா? Yes sir. கரெக்ட். ஏன்னா இதுல வேற ஏதாவது லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இருக்கா? நோ சார். No sir. எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்கா? நோ. நோ சார். மாடுலஸ் ஃபங்க்ஷனும் கிடையாது, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனும் கிடையாது, அட் தி சேம் டைம் ஃபிராக்ஷனல் பார்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷனும் கிடையாது. அப்ப இது எல்லாமே என்ன ஃபங்க்ஷன்ஸ்? அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? Yes sir. எஸ் சார். அட் தி சேம் டைம் இதெல்லாம் y கிடையாது, x. ஓகேவா? கான்ஸ்டன்ட் மட்டும் y. ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்லாமே x ல இருக்கதா அர்த்தம். ஓகேவா? ஓகே சார். சோ இது எல்லாமே அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். ஆனா லிசன், இதுல எல்லாமே பாலினாமியலா அப்படினு பார்த்தோம் அப்படினா எல்லாமே பாலினாமியல்ஸ்ங்கற வேர்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். Yes sir. ஓகே, இது எல்லாமே பாலினாமியலா அப்படினா நோ. எல்லாமே பாலினாமியலானா கிடையாது. ஓகேவா? சோ பாலினாமியல் என்ன அப்படினா, பாலினாமியலா இருக்கணும்னா the degree of the expression, degree of the algebraic expression should be non-negative. என்ன அர்த்தம்? Negative. non-negative. Now what is the meaning of non-negative? Other than negative. Always positive. ஓகேவா? Yes sir. மேக்ஸ்ல நிறைய இடத்துல இது மாதிரி தான் டெக்னிக்கல் டேர்ம்ஸா வச்சு நம்மள குழப்புவாங்க. இது பாசிட்டிவ்னு ஈஸியா சொல்லிட்டு போயிரலாம் இல்லையா? ஆனா மேக்ஸ்ல நான் நெகட்டிவ் தான் சொல்லுவாங்க. புரிஞ்சதா? Yes sir. சோ இது பாசிட்டிவ் சிம்பிளா சொல்லிட்டு போயிரலாம். ஆனா மேக்ஸ்ல நான் நெகட்டிவ், தட் இஸ் a technical word. புரிஞ்சதா? Yes sir. அப்ப நான் டிகிரினா என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் வாட் இஸ் தி டிகிரி அப்படினா என்ன தெரியுமா? What is the degree of the polynomial?
இந்த ஈக்குவேஷனோட டிகிரி என்ன? ஈக்குவேஷனோட டிகிரி என்னமா? ஓகேவா? எஸ் சார். ஸ்கொயர் சார். 2 டிகிரி 2 ஓகேவா? எஸ் சார். டிகிரி 2. டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன பாலினாமியல் இது? குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன். பாலினாமியல். ஓகே ரைட். இப்போ இது பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா இட் இஸ் a polynomial. கரெக்ட்டா? எஸ் சார். கரெக்ட்டா? எஸ் சார். and then டிகிரி இன்னொரு கண்டிஷன் இருக்கு. சரியா? டிகிரி இன்னொரு கண்டிஷன் என்னன்னா the degree of the algebraic expression should be என்ன integral multiples of natural number. it mean அது fraction-ஆ இருக்க கூடாது. ஓகேவா? fraction-ஆ இருக்க கூடாது. பவர்ல என்ன இருக்க கூடாது? fraction இருக்க கூடாது. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க. √x + 1 ன்னு இருக்கு இல்லையா? எஸ் சார். அது எப்படி அதெல்லாம் x power 1/2 ன்னு எழுதலாமா? +1 which is equal to 0. அப்ப பவர்ல என்ன இருக்கு? fraction இருக்கா? guys எஸ் சார். Yes, sir. பவர்ல fraction இருக்கு. அப்ப it is not a polynomial. கரெக்ட்டா? கரெக்ட்டா தப்பா? கரெக்ட் சார். அப்ப ஆனா இது வந்து என்னது? algebraic expression. கரெக்ட்டா? எஸ் சார். Yes, sir. ஓகே. சோ இதுல இருந்து நான் என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரேன் அப்படின்னா பாலினாமியல்ஸ் எல்லாமே algebraic expression தான். கரெக்ட்டா? எல்லா பாலினாமியல்ஸ்மே algebraic expression தான். கரெக்ட்டா தப்பா? Correct, sir. கரெக்ட். ஆனா எல்லா algebraic expressionம் என்னவா இருக்க முடியாது? என்னவா இருக்க முடியாது? பாலினாமியலா இருக்க முடியாது. பாலினாமியலா இருக்க முடியாது. சரியா? சோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இது பாலினாமியலா? இந்த எக்ஸ்பிரஷன் பாலினாமியலா இல்லையான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இஸ் a பாலினாமியல்? சொல்லுங்க. பாலினாமியலா? நோ சார். ஏன்? டிகிரியே இல்ல. டிகிரி இல்ல கிடையாது. இப்போ 1/க்கு கீழ என்ன வேரியபிள் இருந்தாலும் அது நியூமரேட்டருக்கு வரும்போது இங்க பவர் என்னதுக்கு 1 ஆ? 1. எஸ் சார். அது அப்படியே மேல வரும்போது அதோட இன்வர்ஸ் தான் வரும். நெகட்டிவா வரும். ஓகேவா? எஸ் சார். சோ இப்போ இங்க பவர் என்ன இருக்கு? நெகட்டிவ். ஓகேவா? புரியுதா? அப்ப நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அது பாலினாமியல இருக்க முடியாது. புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே. சோ ரைட். இதான் சும்மா சின்ன கான்செப்ட் தான். அது பெருசா யூஸ் ஆகாது. இதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் நடத்தினேன். ஓகேவா? ஓகே. எஸ் சார். Okay, sir. ஓகே. சரி இப்போ ஓரளவுக்கு மேக்ஸ் பிடிச்சிருக்கா இல்ல மறுபடியும் இன்னும் அலர்ஜியா தான் இருக்கா? உங்களால கத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வருதா வரலையா? வருது சார். Yes, sir. ஓகேவா? கான்ஃபிடன்ஸ் வருதா? நம்மளால மேக்ஸ் கத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வருதா? எஸ் சார். Yes, sir. மேக்ஸ் வந்து ஈஸியா கத்துக்கலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸி. கத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம 6ஆம் கிளாஸ் புக்ல இருந்து நம்ம தொட்டோண்டு வச்சுக்க அவ்வளவுதான். மேக்ஸ் கத்தம் மறுகையா. புரிஞ்சுதா? எஸ் சார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேக்ஸ் கத்துக்கலாம். கண்டிப்பா மேக்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாப்டரா கண்டிப்பா ஒரு நாள் மாறும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஜெனரலா என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி எல்லாருக்கும் பிடிக்காத அப்படின்ட்டு சொன்னீங்க இல்லையா? பிடிக்காதுன்னு சொன்னீங்க. கரெக்டா? எஸ் சார். ஓகே. ட்ரிக்னாமெட்ரி வந்து நெக்ஸ்ட் நான் வந்து ஈஸியா மாத்த ட்ரை பண்றேன் உங்களுக்கு. ட்ரிக்னாமெட்ரி எல்லாமே பேஸ்ட் ஆன் என்ன ட்ரையாங்கிள் தெரியுமா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரி, நான் ஒரு சொல்ல வந்த விஷயத்தையே மறந்து நான் ட்ரிக்னாமெட்ரி பண்ணேன். கைஸ், நான் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை வந்து சால்வ் பண்ற மெத்தட்ஸ் நான் உங்கள்ட்ட கேட்டேன் இல்லையா? அதுல இருந்தா நம்ம அங்க போனது. கவனி. கைஸ், இருக்கீங்களா? எஸ் சார். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ற மெத்தட்ஸ் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா அத அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் பர்టిక్యులர்லி பாலினாமியல்ஸ். ஓகேவா? என்னென்ன மெத்தட்ஸ்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். தெரியுமா? சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் படிச்சிருக்கீங்களா?
No, sir. புரியுங்களா இல்லையா? Yes. நியூமரேட் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு ஓகேவா? ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்கு. இது ரெண்டையும் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண தெரியுமா? அதாவது சால்விங் மெத்தட்ஸ். இது எல்லாமே என்னன்னா சால்விங் மெத்தட்ஸ். எல்லாமே என்ன மெத்தட்ஸ்? சால்விங் மெத்தட். சால்வ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x and what is the value of y? அத தான கண்டுபிடிப்போம். படிச்சீங்க 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருப்பீங்கப்பா. இதெல்லாம் Yes sir, yes sir. substitution method, elimination method, cross multiplication method. Yes sir. புரியுங்களா இல்லையா? Yes sir. அததான் நான் ரீகால் பண்ண ட்ரை பண்ணேன் உங்களுக்கு ஓகேவா? அதுதான் ரீகால் பண்ண வந்தேன். Okay sir. இப்போ இந்த எலிமினேஷன் மெத்தட்ல போட்டனா 2x which is equal to 7 அப்ப x is equal to 7/2. புரிஞ்சுதா? Yes sir. எலிமினேஷன் மெத்தட்ல வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டை சேமா மாத்துவோம். கரெக்ட்டா? Yes sir. அதே சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல போட்டோம் அப்படினா x which is equal to 5 - 2y. Yes sir. அப்ப செகண்ட் அதாவது இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நான் x which is equal to 5 - 2y ன்னு கண்டுபிடிச்சேன். அத தூக்கி எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? x க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? 5 - 2y - 2y is equal to 2. கரெக்ட்டா? அப்ப -4y 5 - 4y which is equal to 2. அப்ப 4y which is equal to 5 - 2. அதாவது இந்த 4y இந்த சைடு வந்துரும், இந்த 2 அந்த சைடு போயிடும். கரெக்ட்டா? Yes sir. So y which is equal to 3/4. புரிஞ்சதா? அப்ப x வந்து நம்ம ஈஸியா அப்ப x which is equal to 5 - 2 into 3/4 கேன்சல் பண்ணா 3/2. அப்ப 5 - 3/2 which is equal to 7/2. clear? Yes sir. Yes sir. So இந்த மெத்தட் பேர் என்ன? substitution method. Second method elimination method. Second method elimination. Third method என்னமா? Third method Cross multiplication. Cross multiplication method. புரிஞ்சுதா? Yes sir. So இந்த மூணு மெத்தட வச்சு நம்ம எந்த ஈக்குவேஷனா இருந்தாலும் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? guys இந்த மெத்தட்ஸ் உங்களுக்கு மறந்துருச்சு அப்படினா 10th புக்ல கண்டிப்பா இருக்கும். எடுத்து ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இடையில இது நீங்க இது ஒரு ப்ராப்ளமா பார்க்க மாட்டீங்க. ஆனா இடையில இந்த மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. புரியுதா? Yes sir. எந்த ஒரு ஜே ப்ராப்ளமா இருந்தாலும் இந்த இது எல்லாமே சிம்பிள் டிப்ஸ். இதெல்லாம் இடையில நீங்க யூஸ் பண்ற ஒரு கான்செப்ட்ஸ் இதெல்லாமே. ஓகேவா? Yes sir. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது கட்டாயம். ஓகேவா? Okay sir. நெக்ஸ்ட் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனுக்கு சால்விங் மெத்தட் தெரியும். அப்ப சால்விங் மெத்தட் ஃபார் டிரான்சென்டென்டல் ஈக்குவேஷன் என்ன? சால்விங் மெத்தட் ஃபார் டிரான்சென்டென்டல் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, சோ இது உங்க சிலபஸ்லயே கிடையாது. ஓகேவா? சால்விங் மெத்தட் ஃபார் டிரான்சென்டென்டல் ஈக்குவேஷன் சிலபஸ்லயே கிடையாது. அதுக்கு வந்து என்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னா நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு தனியா இருக்கு. ஓகேவா? நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் இது உங்களுக்கு சிலபஸ்ல கிடையாது, ஆனா இருக்கு. சால்விங் மெத்தட் வந்து என்னன்னா நியூமெரிக்கல் மெத்தட்ஸ். ஆர்கே மெத்தட் இருக்கு, ருங்குட்டா சம்திங் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? எஸ் சார். இது உங்களுக்கு தேவையில்ல, சும்மா தெரிஞ்சுக்கங்க. யாராவது கேட்டா உங்களுக்கு டிரான்சென்டென்டல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டா முடியும் பை நியூமெரிக்கல் மெத்தட்ஸ், பட் எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லி முடிச்சுக்க வேண்டியது. ஓகேவா? எஸ் சார். ஓகே சார். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்ன உங்களுக்கு கான்செப்ட் ரீகால் பண்ணுறதுக்கு ட்ரிக்னாமெட்ரி வாங்க இப்ப. ஓகேவா? ட்ரிக்னாமெட்ரி என்டையரா பேஸ் பண்ண எந்த ட்ரையாங்கிள்மா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா சார்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பாத்துங்க, ஒத்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மொத்த ட்ரிக்னாமெட்ரிக்கு அதிபதி அவர்தான். ஓகேவா? மொத்த ட்ரிக்னாமெட்ரிக்கு யார் தலைவர்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஓகேவா? சோ ஓகே. சோ இந்த தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா? தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு இருக்குது பேர் என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைடு. அது பேர் என்ன? ஆப்போசிட். ஓகேவா? எல்லாரும் தெரியும் இல்லையா? இது ஆப்போசிட் சைடு தெரியும் இல்லையா? எஸ் சார். ஆப்போசிட் சைடு இல்ல அப்படின்னா அத பெர்பெண்டிகுலர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பெர்பெண்டிகுலர். ஓகேவா? this is a perpendicular. ஓகே? எஸ் சார். அந்த இந்த பேஸ் இருக்கு இல்லையா? இந்த பேஸ்க்கு பேர் என்ன? யாரா கரெக்ட்டா? adjacent side. Exactly correct. Adjacent side. Adjacent side. What is the longest side பேர் என்ன? Hypotenuse. ஓகேவா? லிசன் பண்ணுங்க. Hypotenuse always greater than opposite side and adjacent side. ஓகேவா?
hypotenuse always greater than adjacent and ஓகேவா Yes, sir. ஆப்போசிட் சைடு ஓகேவா. ஆனா adjacent சைடையும் ஆப்போசிட் சைடையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணணும். இதோட வேல்யூ 5 ன்னு வச்சுக்கோ, இதோட வேல்யூ 4 ன்னு வச்சுக்கோ. இதோட வேல்யூ கண்டிப்பா இது ரெண்டை விட 5 விடையும் 4 விடையும் பெருசா 6 ன்னு இருக்கும். கரெக்டா? Yes, sir. இப்போ நான் இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன ஒரு 5 + 4 என்ன 9, sir. which is always greater than hypotenuse. அப்ப adjacent side plus opposite side always greater than hypotenuse. ஓகேவா? Yes, sir. புரிஞ்சுதா? ஓகே, இது என்ன கான்செப்ட் வந்து ப்ராப்ளம் பார்க்கும்போது நான் சொல்லி தரேன். இது எப்ப யூஸ் ஆகும் அப்படினு நான் ப்ராப்ளம் பார்க்கும்போது நம்ம சொல்லி தரேன். ஓகேவா? Okay, sir. ஓகே, இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், திஸ் இஸ் ஆங்கிள் தீட்டா. ஓகேவா? இப்போ sin theta குள்ள ஃபார்முலா என்ன? வாட் இஸ் sin theta? sin theta என்னமா? opposite side by hypotenuse. அவ்வளவுதான். இதுனா யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கரெக்ட்டா? கரெக்ட்டா? Yes, sir. And then cos Adjacent side by hypotenuse. tan Opposite by adjacent. opposite side by Adjacent. adjacent. ஓகேவா? சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா மேலையும் கீழையும் டிவைடட் பை ஹைபோடெனஸா டிவைட் பண்ண போறேன். மேலையும் கீழையும் ஹைபோடெனஸால என்ன பண்ண போறேன்? டிவைட் பண்றேன். கரெக்ட் தான். டிவைட் ஆனா ரெண்டுமே கேன்சல் தானே? Yes, sir. இது ஈக்குவல் தானே? ரெண்டுமே ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு தான் இருக்கா. அப்ப ஆப்போசிட் சைடு பை ஹைபோடெனஸ் என்ன ஃபார்முலாடா? Sin theta divided by adjacent by hypotenuse cos theta. புரிஞ்சதா? Yes, sir. tan theta குள்ள ஃபார்முலா என்ன? Sin theta by cos theta. sin theta by Cos theta. ஓகேவா? next secant theta. secant theta which is equal to என்ன ஃபார்முலா? என்ன ஃபார்முலா? Hypo by adjacent. Adjacent. Okay, which is equal to hypo by adjacent ங்கிறது 1 by cos theta. ஓகேவா? Yes, sir. Yes, sir. புரிஞ்சுதா? மூணு பேருக்கு புரிஞ்சா மட்டும் ஓகேன்னு சொல்லுங்க. புரியல அப்படின்னா 1 செகண்ட் நான் சொல்லி தருவேன். ஓகேவா? Yes, sir. அனி உனக்கு தான் முக்கியமா, சரியா? ஏன்னா நீ வந்து எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிருக்க. பியூர் சயின்ஸ் படிச்சிருக்க. சோ நல்லா கான்சன்ட்ரேட்டா கவனி. ஓகேவா? Okay, sir. ஓகே. நெக்ஸ்ட் secant theta. நெக்ஸ்ட் என்ன? cosecant Cosecant theta. theta. cosecant theta क्या है? hypotenuse by Opposite. which is equal to an answer 1 by sin By theta. sin theta. 1 by Sin theta. Okay, next என்ன formula? cot theta which is equal to adjacent by Opposite. opposite. அப்ப which is equal to 1 by Cos theta by sin theta. 1 by tan theta. அப்போ tan குள்ள formula cos by sin. Sin. cos theta by Sin. Sin. theta. ஓகேவா? Yes, sir. Yes, sir. இந்த ஆறு ஃபார்முலால யாருக்கா எந்த டவுட் இருக்கா? No, sir. No, sir. யாருக்கா டவுட் இருக்கானா? இல்ல No, No, sir. sir. Clear, இல்ல sir. கிளியரா எப்ப கேட்டாலும் சொல்லுவீங்கல்ல? Yes, sir. ஓகேடா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த கான்செப்ட்லாம் பிசிக்ஸ்ல யூஸ் பண்ணுவீங்க, மறக்க கூடாது, சரியா? Yes, sir. சார் கேட்டா டப்புன்னு அடிக்கணும். ஓகேவா? தெரியாதுன்னு சொன்னீங்க அப்படின்னா அது மேத்ஸ் டீச்சர் சரியா சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகேவா? கேட்டா டப்பு டப்புன்னு அடிக்கணும். ஓகே Okay, sir. Yes, sir. சரி. உங்க ஸ்கூல்லயும் சரி, ஸ்கூல்லயும் இந்த ஃபார்முலா கேட்டா டப்புன்னு போல்டா எந்திரிச்சு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? Okay, sir. என்ன இங்க பாரு, நம்ம தெரிஞ்ச ஆன்சரை சொல்றதுக்கு என்னைக்குமே வெக்கப்படக்கூடாது. வெக்கப்பட்டோம் அப்படின்னா தளபதி சொல்லுவார் இல்லையா, நம்ம வெக்கப்பட ஆரம்பிச்சோம்னா அப்பலயே நம்ம தோக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? Yes, sir. Yes, sir. வெக்கத்தை விட்டு நம்ம எல்லாரையும் சொல்லிடணும். எதா இருந்தாலும் சொல்லிரு, போல்டா சொல்லிரு. அதுல தப்பு ரைட் அப்படிங்கறத கேக்குறவங்க உனக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? Yes, sir. Yes, sir. நம்ம சொல்லாமலே இருந்தோம்னா அது எப்படி சொல்லணும் தெரியாமலே போயிடும். ஓகேவா? Okay, sir. நெக்ஸ்ட் ட்ரிக்னமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்னு 10ஆம் கிளாஸ்ல ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. படிச்சிருக்கீங்களா இல்லையா? Yes, sir. Sir. படிச்சிருக்கீங்களா இல்லையா? Yes, sir. இருக்கும், sir. இது யார் யாருன்னு தெரியாது. நீ உனக்கு தெரியுமா?
படிச்சிருக்கோம் சார், ஆனா மறந்துருச்சு சார். சரி ரீகால் பண்ணா இப்ப ஞாபகம் வருதா? எஸ் சார். ஞாபகம் வருதா? sin square theta plus cos square theta which is equal to 1. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன நிமிஷமா, நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்ப இதுல இருந்து நான் ஒரு 3 ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம் இல்லையா? எஸ் சார். என்ன ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம்? sin square theta which is equal to என்ன எழுதலாம்? 1 by cos theta. cos square theta கரெக்ட்டா? எஸ் சார். and then what is cos theta? cos square theta எப்படி எழுதலாம்? 1 minus sin square theta. 1 minus sin square theta. புரியுதா இந்த ஃபார்முலா? அப்ப இதோட பேஸ் ஃபார்முலா sin square theta plus cos square theta which is equal to 1. அதுல இருந்து எனக்கு sin square theta தேவையா இருந்தா sin square theta சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன், cos square theta தேவையா இருந்தா sin cos square theta வை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். ஓகேவா? எஸ் சார். மூணு ஃபார்முலா கிடைச்சிருச்சா? Yes sir. மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? எஸ் சார். நெக்ஸ்ட் பாருங்க, 1 plus tan square theta. ஓகேவா? 1 plus tan square theta. அடுத்து 1 plus cot square theta. ஓகேவா? சோ இப்போ இது ரெண்டுக்கு உள்ள ஃபார்முலா பாத்துறலாமா? இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட்ல உள்ள ஃபார்முலா, அதனால நான் டைரக்டா எழுதிட்டு இருக்கேன். ஓகேவா? 1 plus tan square theta which is equal to என்ன? secant square theta. secant square theta. அப்ப 1 plus cot square thetaங்கிறது Cosecant square theta. ஓகேவா? இந்த மூணு ஃபார்முலாமே 10th ல உள்ள ஃபார்முலா. புரிஞ்சதா? Yes sir. அப்ப இதுல இருந்து நம்ம என்னென்ன ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம்? secant square theta minus tan square theta which is equal to என்ன? what? டப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1. 1. ஓகேவா? எஸ் சார். அப்ப நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா? secant square theta minus 1 which is equal to என்ன? Tan square theta. tan square theta. ஓகேவா? tan square theta. நெக்ஸ்ட் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதுல இருந்து டெரைவ் பண்ணுவோமா? இப்போ இதுல இருந்து cot square theta which is equal to என்ன ஆன்சர் வரும்? 1 minus square theta minus 1. கரெக்ட்டா? minus 1. ரைட்டா? எஸ் சார். நெக்ஸ்ட் என்ன வரும்? cosecant square theta minus cot square theta which is equal to என்ன? 1. ஓகேவா? சோ நம்ம இந்த கிளாஸ் இதோட ஓகேவா up to this trigonometry இது வரைக்கும் நடத்திருக்கேன் இல்லையா? இது வரைக்கும் உள்ளத மறுபடியும் ரீகால் பண்ணுங்க. எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட்ல உள்ளதுதான். ஓகேவா? Yes sir. சோ அத ரீகால் பண்ணுங்க. அந்த அல்ஜிப்ரா நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே once நீங்க இப்ப நிறைய ஃபார்முலாஸ் விதவிதமா ஃபார்முலாஸ் எடுத்து நீங்க டெரைவ் பண்ணி பாருங்க. ஜாலியா இருக்கும். அல்ஜிப்ராவோட விளையாடுறது ரொம்ப ஜாலியா இருக்கும். ஓகேவா? Yes sir. நீங்க தான் இன்ட்ரஸ்ட் எடுத்து ஜாலியா படிக்கணும். ஓகேவா? Yes sir. ஓகே சார். நீங்க நடத்தின கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? Yes sir. புரிஞ்சதா ஃபர்ஸ்ட்? Yes sir. ஓகே ஓகே. சோ இன்னைக்கு கிளாஸ் எண்ட் 7 o'clock ஆயிடுச்சுனா 1.5 மணி நேரம் நம்ம உட்கார்ந்து படிச்சது ரொம்ப பெரிய டைம் இல்லையா? சார் உண்மையா சொல்ல நான் 1.5 மணி நேரம் உட்கார மாட்டேன்ப்பா. ஆனா you are such a great students. ஓகே, 1.5 மணி நேரமே ஆக்டிவா இருந்தீங்க, என்னோட இன்டராக்டிவா இருந்தீங்க. அதுதான் எனக்கு உள்ள ப்ளஸ் பாயிண்ட். ஓகே Yes sir. ஓகே, சூப்பர் கைஸ். ஆனா ரியலி 3 guys are really awesome. சரியா? சூப்பரா இன்டராக்டிவா ஒவ்வொரு எனக்கு ரொம்ப ஏன் கிளாஸ் எடுக்க ரொம்ப பிடிச்சதுன்னா நீங்க எந்த இன்டராக்டிவா இருந்ததுனால எனக்கு கிளாஸ் எடுக்க ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னால 1.5 மணி நேரம் உட்கார முடியாது. ஆனா நீங்க கொடுத்த உங்களோட இன்டராக்ஷனால தான் என்னால இவ்வளவு நேரம் உட்காந்து கிளாஸ் எடுக்க முடிஞ்சது. ஓகே, நீ யாருமே பேசாம இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் 1 மணி நேரத்துல கிளாஸ் முடிச்சுட்டு போயிருப்பேன். எஸ் சார். சரியா? நோ ப்ராப்ளம். இப்போ நடத்துன வரைக்கும் உள்ளதை ரீகால் பண்ணுங்க. பேசிக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஓகேவா? பேசிக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட 6ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் தான் பேசிக். ஓகேவா? ஓகே சார். அத நீங்க ஜஸ்ட் புக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்து புரட்டி பாருங்க, என்னதான் கொடுத்திருக்காங்க, எதுக்கு என்ன சால்வ் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. ஓகேவா? ஓகே ஓகே சார். Okay sir. ஓகே guys, see you all in the next session with a wonderful topic. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாப்போம். ஓகே Yes sir. ஓகே சார். ஜியோமெட்ரி வந்து நான் இந்த ஃபார்முலாஸ்லாம் ஃபுல்லா சொல்லி கொடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்கா எது பார்க்க போறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் வித் கிராஃபிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? Okay sir. ஓகே சார். இது என்னன்னு பாத்துறலாம். லெட்ஸ் ராக். ஓகேவா? Thank you sir. ஓகே சார். பை பை. Bye sir. பை மா. ஸ்டூடெண்ட் நீங்க வந்து ஃபீட்பேக் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஃபில்டர் பண்ணுங்க. கைஸ் உங்க ஃபீட்பேக் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா?
Okay, sir. Thank you, ma'am.